அதுல சொல்லப்பட்ட அதுல அந்த ரெக்கார்டிங்ல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை வந்து நோட் பண்ணி எனக்கு அனுப்பி வச்சீங்கன்னா அது டாக்குமெண்ட்ல ஆட் பண்றதுக்கு நல்லா இருக்கும். யாரோ ஒருத்தர் அதை அந்த பொறுப்பை எடுத்துக்கங்க. ஒவ்வொரு நாளும் பேசக்கூடிய ரெக்கார்டிங்கை வந்து ஒருத்தங்க வந்து எடுத்து அதை கேட்டு அதை எழுதி அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை அது என்ன பேசப்பட்டதோ அதை வந்து அப்படியே வந்து டெக்ஸ்டா மாத்தி எனக்கு அனுப்பி வச்சிருங்க. அது இங்கிலீஷ்ல இருந்தாலும் சரி, தமிழ்ல இருந்தாலும் சரி. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம நியூரோமஸ்குலர் பிரீத்திங் பத்தி டிஸ்கஷன் பண்ண போறோம். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து லலிதாம்மா, டாக்டர் லலிதாம்மா, ஷி இஸ் ஃப்ரம் சேலம். அவங்க வந்து பிஎஸ்எம்எஸ் முடிச்சிருக்காங்க. அவங்களுடைய இப்போ அக்குபஞ்சர் அக்குப்ரெஷர் அதை பற்றி படிச்சிருக்காங்க. எம்ஏ யோகா முடிச்சிருக்காங்க. ப்ளஸ் நம்ம இப்போ சமீபத்தில் நடந்த கான்ஃபரன்ஸ்லேயும் அவங்க பேப்பர் சப்மிட் பண்ணியிருந்தாங்க. கருமையமும் பெரும்பொழுதும் அப்படிங்கிறது சீசனல் சேஞ்சஸ் பற்றி அவங்க கட்டுரை வந்து சமர்ப்பிச்சிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து இன்னைக்கு வந்து இந்த தசைநார் மூச்சு பயிற்சியை பற்றி அவங்க அறிவியல் விளக்கம் ஃப்ரம் அவங்களுடைய ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸை வச்சுட்டு அவங்க பேச போகிறாங்க. ஸோ 30 மினிட்ஸ் பேசுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் வந்து அதை பற்றி மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம பேசுவோம். வாழ்க வளமுடன். அம்மா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கம்மா. ஓகே. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும் உரித்தாகட்டும். ஆக்சுவலா வந்து நரம்பு தசைனார் மூச்சு பயிற்சியில கிடைக்கக்கூடிய நன்மைகளா மகரிஷி கூறிய விஷயங்களை வந்து எப்படி இந்த நியூரோமஸ்குலர் எக்ஸசைஸ் வந்து சாத்தியப்படுத்தி கொடுக்குது அப்படிங்கிறத நவீன அறிவியல் மற்றும் வர்மா அடிப்படையில வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக என்னோட சிறிய முயற்சி இது. இதுல ஏதாவது தப்பு இருந்ததுன்னா சொல்லுங்க, அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். வாழ்க வளமுடன். முதலாவதா பாத்தீங்கன்னா நவீன அறிவியல், அதாவது என்னன்னா நான் ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்றேங்க சார். அதுக்கப்புறம் மகரிஷியோட ஒரு ஸ்டெப்லயும் நான் அதை என்ன புரிஞ்சுக்கிட்டேங்கிறதையும் சொல்றேங்க சார். ஓகேவா? ஓகேவாங்க சார். 7 நிலைகளையும் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? இல்ல சார். ஃபர்ஸ்ட் நான் வந்து அந்த 7 நிலைகள்ல என்ன நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கணும்னா பேசிக்கான ஒரு நாலேஜ் வேணும். அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த நிலைகளுக்கு வரேன்னு சொல்றேங்க சார். சரிங்கம்மா. ஓகே. ஓகேங்க சார். ஃபர்ஸ்ட் வந்து நவீன அறிவியல் அடிப்படையில பார்க்கும்போது நம்ம வந்து டைடல் வால்யூம், டெட் ஸ்பேஸ் வால்யூம், வைட்டல் கெப்பாசிட்டி அப்படிங்கிறதுனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நம்ம செய்யக்கூடிய பயிற்சி எந்த இடத்துல வேலை செஞ்சு என்ன மாதிரியான பயனை கொடுக்குதுங்கிறத புரிஞ்சுக்க முடியும். இதுல டைடல் வால்யூம் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்லை, நார்மலா நம்ம எடுக்கக்கூடிய ஒரு உள்மூச்சும் வெளிமூச்சும். அது எவ்வளோன்னா 500 ml அப்படின்னு சொல்லுவாங்க. டெட் ஸ்பேஸ் அப்படிங்கிறது அந்த மாதிரி நம்ம எடுக்கக்கூடிய அந்த 500 ml காற்றுல 150 ml காற்றானது காற்றுப்பைக்கு போய் வாய் பரிமாற்றத்துல ஈடுபடாம அப்படியே தங்கிரும். அப்போ நம்ம சுவாசிக்கிறோம்னா ஃப்ரெஷ் ஏர் 500 ml சுவாசிக்கிறோம். அதுல 150 ml போய் அங்க ஸ்டோர் ஆயிடும். மீதி மட்டும் வாயு பரிமாற்றத்துக்கு போய் கார்பன் டை ஆக்சைடை எடுத்துட்டு திரும்ப அது வந்து இம்பியூரா வரும்பொழுது அதோட சேர்ந்து இதுவும் மிக்ஸ் ஆகி இம்பியூர் ஆயிடும். அப்ப திரும்ப ஃப்ரெஷ் ஏர் நம்ம இன்ஹேல் பண்றோம்னா இந்த இம்பியூர் இதுவும் அந்த ஃப்ரெஷ் ஏர் கூட சேர்ந்து அதுல வந்து CO2 லெவலை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. அப்ப என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா இந்த டெட் ஸ்பேஸை எந்த அளவுக்கு குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம லங்கோட ஹெல்த்தை வந்து என்ஹான்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற புரிதலை நம்ம இங்க கொண்டு வந்துக்கணும். அப்பதான் நம்ம செய்யக்கூடிய பயிற்சி எந்த இடத்துல வேலை செய்யுது, என்ன நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்க முடியும். அடுத்தது வைட்டல் கெப்பாசிட்டி. இது என்னன்னா ஃபோர்ஸபிள் இன்ஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்பிரேஷன். அதாவது நம்ம வந்து முழுமையா ஒரு மூச்சை உள்ள இழுக்கிறது வெளியே விடுறதுங்கிறது. அதனுடைய கொள்ளளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4ல இருந்து 5 லிட்டரு. இதை வந்து வைட்டல் கெப்பாசிட்டின்னு சொல்றோம். இது அதிகமா இருக்குது அப்படிங்கிறது நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கு வந்து மிக நல்லது. இதை எப்படி அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிரீத்திங் எக்ஸசைஸ்னால தான் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. எஸ்பெஷலி டயஃப்ரமேட்டிக் பிரீத்திங் அப்படின்னு சொல்லி. நார்மலா வந்து பிராணாயாமம் போது நிறைய டைப்பு. அதுல ஒன்று வந்து செக்ஷனல் பிரீத்திங்கு, அது வந்து டயஃப்ரமேட்டிக் இல்லைன்னா அப்டாமினல் பிரீத்திங், இன்டர்காஸ்டல் பிரீத்திங் அண்ட் கிளாவிகுலர் பிரீத்திங் சொல்லுவாங்க. இப்போ மகரிஷி சொன்ன 7 நிலைகள்ல பார்த்தீங்கன்னா முதல் 5 நிலைகள் வந்து நம்ம அந்த டயஃப்ரமேட்டிக் பிரீத்திங் சொல்லிட்டு அப்டாமினல் பிரீத்திங் பண்ணுவோம். அப்புறம் 5 நிலைகள்ல 6வது நிலைகள்ல வந்து இன்டர்காஸ்டல் பிரீத்திங் பண்ணுவோம். 7வது நிலையில வந்து கிளாவிகுலர் பிரீத்திங் பண்ணுவோம். இது பண்ணுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலா நம்ம பிரீத்திங் பண்ணும்போது நம்ம லங்கோட ஃபுல் கெப்பாசிட்டியை யூட்டிலைஸ் பண்றது இல்லை. அப்போ
லங்ஸோட ஒவ்வொரு ஏரியாவையும் ஆக்டிவேட் பண்றதுக்காக தான் இந்த பிரீத்திங் எக்ஸசைஸே மகரிஷி வந்து வடிவமைச்சிருக்காரு. அதுல வந்து இந்த வைட்டல் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது வந்து டயப்ரமெட்டிக் பிரீத்திங்ல இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த பிரீத்திங் பேட்டர்ன் எப்படி இருக்கணும் அப்படின்னா அதையும் மகரிஷி சொல்லியிருப்பாங்க. நிதானமாகவும் ஆழ்ந்தும் தடைப்படாமல் மூச்சை இழுத்து அதே போல் வெளிவிடவும் சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு மாதிரியான கை நிலை, மூச்சு எல்லாமே சொல்லியிருக்கிறதுங்கிறது அதுக்கு பின்னாடி நிறைய ரகசியங்கள் ஒளிஞ்சிட்டு இருக்கு. அதுல எனக்கு தெரிஞ்ச சிலதை மட்டும் தான் நான் இங்க ஷேர் பண்றேன். இப்போ இது பாத்தீங்கன்னா டீப் ஸ்லோ இன்ஹலேஷன் ப்ரொலாங்டு எக்ஸ்ஹலேஷன் அப்படிங்கிறது. இந்த ப்ரொலாங்டு எக்ஸலேஷன் நம்ம ஒவ்வொரு பிரீத்திங் இதுலயுமே சொல்லுவாங்க. வெளிவிடுறது வந்து ஆழமா நீளமா விடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆரோக்கியமான நுரையீரல்ங்கிறது தான் ஆரோக்கியமான இதய செயல்பாட்டிற்கு வந்து அடிப்படை. அப்போ நம்ம பிராணாயாமத்துல வந்து கார்டியோவாஸ்குலர் ஹெல்த் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இது இந்த இடத்துல எப்படி அப்ளிகபிள் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம அந்த ப்ரொலாங்டு எக்ஸலேஷன் செய்யும் பொழுது டயஃப்ரம் வந்து ஆக்டிவேட் ஆகி அது வேகல் நர்வை வந்து ஸ்டிமுலேட் செய்யுது. அதாவது அந்த டயஃப்ரம் வந்து நம்ம பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணும்பொழுதே நம்ம பாடியில இருக்கக்கூடிய கிரேனியல் நர்வ்ஸ்ல லாங்கஸ்ட் நர்வ்னு சொல்லக்கூடியது 10வது நரம்பான வேகஸ் நர்வ். அது வந்து வாண்டரிங் நர்வ்னு சொல்லுவாங்க. அது வந்து உடம்பு ஃபுல்லா போகக்கூடியது இன்டர்னல் ஆர்கன்ஸ் வரைக்கும். அது வந்து மசாஜ் ஆகுது. அதே மாதிரி நன்மைகள்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா குடல் எல்லாம் வந்து குடல் பகுதியெல்லாம் இயக்கம் சீரடைகிறது, அடிவயிறு சுறுசுறுப்படைகிறது எல்லாம் மகரிஷி சொல்லியிருப்பாங்க. அதனுடைய காரணம் என்னன்னா இந்த டயஃப்ரம் வந்து ஆக்டிவேட் ஆகுறதுனாலதான். இப்போ அந்த ப்ரொலாங்டு எக்ஸ்பிளேஷன்ல என்ன நடக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டத்துல பாராசிம்பத்தட்டிக் ஸ்டிமுலேட் ஆகி ஹார்ட் ரேட் வந்து குறையுது. அதே மாதிரி இந்த ப்ரொலாங்டு எக்ஸலேஷன் அப்படிங்கிறது வந்து பிபியையும் பிளட் வால்யூமையும் கட்டுப்படுத்தக்கூடிய பேரோ ரிசப்டார்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷலைஸ்டு நர்வ் ஃபைபர்ஸ், ஒரு குரூப் ஆஃப் நர்வ் ஃபைபர்ஸ் இருக்கும். அதனுடைய சென்சிட்டிவிட்டியை வந்து அதிகரிக்குது. இது எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரோட்டிட் ஆர்ட்ரி, அப்புறம் ஆர்ச் ஆஃப் அயோட்டான்னு சொல்ற இடத்துல, அப்புறம் ஹார்ட்ல அங்கெல்லாம் வந்து இது இருக்கு. இதனுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரத்த குழாயில போகக்கூடிய ரத்தத்தினுடைய அழுத்தத்தை அளவை பொறுத்து அது வந்து ஆக்டிவேட் ஆகும். இப்ப ரத்த கொதிப்பு ஜாஸ்தியா இருக்குன்னா உடனே சிக்னலை ஜாஸ்தியா மூளைக்கு அனுப்பி மெடலா ஒப்லாங்கேட்டால இருக்கக்கூடிய அங்க ஒரு சாலிட்டரி நியூக்ளியஸ் இருக்கு, அதை ஆக்டிவேட் பண்ணி அது வந்து பாராசிம்பத்தட்டிக்கை ஸ்டிமுலேட் பண்ணி ரத்த குழாயை வந்து விரிவடை செஞ்சு ரத்த அழுத்தத்தை வந்து குறைக்கும். இதுதான் இதனுடைய வேலை. இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி அந்த பிரீத்திங்கோட கனெக்ட் பண்ணி நம்ம அந்த எக்ஸசைஸை செய்யும் பொழுது நம்மளுடைய ரத்த அழுத்தமும் குறையுது. நம்மளுக்கான ஸ்ட்ரெஸ் அந்த பாராசிம்பத்தட்டிக் ஸ்டிமுலேஷன்னால ஸ்ட்ரெஸ் குறைஞ்சி பிரெயின் வந்து காமா மெடிடேட்டிவ் லெவலுக்கு போகுது அப்படிங்கிறத வந்து இங்க பதிவு பண்றாங்க. அதே மாதிரி இந்த வைட்டல் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்றதுனால ஆல்ரெடி வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரியான உடம்பு ஃபுல்லுக்குமான ஆக்சிஜன் நிறைய கிடைக்குது. அதனால உள் உறுப்புகள் எல்லாம் நல்லா இயங்குது, பிரெயின் நல்லா ஆக்டிவேட் ஆகுதுங்கிறது நம்மளுக்கு தெரியும். அது கூட இல்லாம ரெஸ்பிரேட்டரி மசில்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த டயப்ரம், எக்ஸ்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில்ஸ், இன்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில்ஸ், அக்சசரி மசில்ஸ் இது எல்லாமே ஸ்ட்ராங் ஆகுது. இது ஸ்ட்ராங் ஆகிறதுனால என்ன நடக்குதுன்னா நம்மளுக்கு வந்து சுவாசிப்பதுங்கிறது வந்து ஸ்பான்டேனியஸா நடக்குது. ஸ்ட்ரெயின் பண்ணி செய்ய வேண்டிய அவசியம் வர்றதில்லை அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி ஆஸ்துமா, அந்த கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ்ல எல்லாம் வரக்கூடிய மூச்சு திணறலை வந்து இந்த வைட்டல் கெப்பாசிட்டி, அதாவது இந்த டயப்ரமேட்டிக் பிரீத்திங் பண்றதுனால நம்மளுடைய நரம்பு தசைநார் மூச்சு பயிற்சி பண்றதுனால இது வந்து குறையுது, அந்த மூச்சு திணறல்லாம் குறைக்குது. அதே மாதிரி பிரெயினோட வேவ் லென்த்தையும் குறைக்குது அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட்ல இருக்கக்கூடிய அந்த ட்ராக்டை வந்து கிளியர் பண்ணுது. அங்க இருக்க மியூக்கஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணி அந்த பேத்வேயை வந்து கிளியர் பண்ணுது அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதே வந்து நம்ம ஒவ்வொரு நிலைகளா பார்க்க போனோம் அப்படின்னா முதல் நிலை அப்படின்னு சொல்லும்போது ஸ்பெசிஃபிக்கா வந்து சின் முத்திரை சொல்லியிருப்பாரு. அந்த சின் முத்திரை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரேடியல் ஆர்ட்ரியோட எக்ஸ்டென்ஷனா தான் அந்த ரேடியல் ஆர்ட்ரி அந்த இடத்துல தான் போய் முடியும். அப்போ அதை ரெண்டையும் நம்ம சேர்த்து வைக்கும்போது அந்த ரேடியல் ஆர்ட்ரியை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்றோம். அப்போ அது வந்து ஹார்ட் ரேட்டை வந்து குறைக்குது அப்படிங்கிறது ஒரு யோகா ரிலேட்டடான புக்லயே வந்து அதை போட்டிருந்தாங்க. அப்போ நம்மளுடைய பர்பஸ் அப்படிங்கிறது வந்து
பிரீத்திங்கை வந்து குறைச்சு பிரைன் வேவ் லென்த்தை குறைச்சு மைண்டை வந்து காம் பண்றது, லங் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்றது. அப்போ நம்ம இந்த சின்முத்திரை வச்சு அந்த இதுல உட்காரும் பொழுது உங்களுக்கு அந்த மைண்ட் காம்னஸ் கிடைக்குது. அப்புறம் வஜ்ராசனம். இந்த ஆக்சுவலா இது வந்து எந்த விதத்துல கனெக்ட் ஆகுதுன்னு தெரியல நியூரோ மஸ்குலர் பிரீத்திங்ல. பட் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த இதுல ஷேர் பண்றேன். எந்த விதத்துல கனெக்ட் ஆகுதுங்கிறது நீங்க யாராவது சொன்னீங்கனாலும் ஓகே தான். அது பாத்தீங்கன்னா நம்ம வந்து வஜ்ராசனம் அப்படிங்கிறது வந்து வஜ்ர நாடி, அதாவது நம்ம சுஷ்மனா நாடிக்குள்ள வந்து வஜ்ர நாடி, சித்திர நாடி, பிரம்ம நாடின்னு 3 நாடி இருக்கு. அதுல வஜ்ர நாடி வந்து அழுத்தப்படுது. அந்த வஜ்ர நாடியோட ஒர்க் அப்படிங்கிறது வந்து செக்ஷுவல் எனர்ஜியை வந்து கண்ட்ரோல் பண்றது. அப்போ நம்ம வந்து மகரிஷி சொல்லியிருப்பாங்க, அதை வந்து ரூல் பண்ணி கரெக்ட் பண்றதுங்கிறது தான் நம்மளுடைய காயக்கற்பம், எக்ஸசைஸ் எல்லாமே. ஸோ அதுக்கான ஒரு பாயிண்டாவும் இதை நான் பார்த்தேன். அப்புறம் நம்ம அந்த அச்சின் முத்திரையை வந்து தொடை இடுக்குல வைக்கிறோம். அந்த தொடை இடுக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்யூ ப்ரெஷர் இதில் வந்து லீவ் 52ன்னு சொல்லுவாங்க. நம்ம உடல் இது அக்யூப்ரெஷர் பாயிண்ட்ல கூட பார்த்தீங்கன்னா ஹெர்னியா ரிலேட்டடான இஷ்யூக்கு அந்த இடத்துல தான் கடைசி பாயிண்ட் நம்ம வைப்போம் இல்லைங்களா, அந்த இடம் தான் லீவ் 52. அது வந்து ஹெர்னியா ரிலேட்டட் ப்ராப்ளத்துக்கு தான் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி அந்த 3 விரல்கள் நீட்டும் போது அது படுற இடம் அப்படிங்கிறது வந்து ஆமை காலம். அந்த போஸ்டர்ல நம்ம வந்து ஃபுல்லா பாடியை பெண்ட் பண்ணாம ஒரு 45 டிகிரி ஆங்கிள் தான் வைக்கணும்னு மகரிஷி ஸ்பெசிஃபிக்கா சொல்லியிருப்பாங்க. இந்த வர்மா இதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி ஆமை காலம் தூண்டப்பட்டு அந்த மாதிரி 45 டிகிரி ஆங்கிள் படுக்கும் பொழுது உரிமை காலம் வந்து அது இயக்கும். அந்த ஆமை காலம் அது இயக்கி கணையத்தை தூண்டி சர்க்கரையை கட்டுப்படுத்துதுன்னு சொல்லி வர்மால சொல்லியிருப்பாங்க. இது மேபி இந்த மாதிரி போஸ்டர் போகும்போது டுவர்ட்ஸ் கிராவிட்டி போறதுனால நம்ம சர்க்குலேஷன் தலைக்கானது ஜாஸ்தி போய் அந்த பேரோ ரிசெப்டரோட சென்சிட்டிவிட்டியை வந்து அது இன்க்ரீஸ் பண்ணலாம்ங்கிறது என்னுடைய கணிப்பு. பட் இதுல இந்த மாதிரியான ஒரு பெனிஃபிட்டும் இருக்குங்கிறத இங்க பதிவு பண்ண விரும்பினேன். அடுத்து நிலை 2 அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஆதி முத்திரை வச்சு நம்ம அதே மாதிரி கைகளை வந்து துப்புளுக்கு கீழே வைப்போம். இதுல ஆதி முத்திரை பார்த்தீங்கன்னா யூஸ்வலா வந்து கர்ப்பத்துல குழந்தை கையை வச்சிருக்கிறதான ஒரு பொசிஷன். ஸோ அது வந்து பாராசிம்பத்தட்டிக் ஸ்டிமுலேஷனுக்கு ஆனது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ இதுல வந்து என்னன்னா உள்ளங்கையில வந்து தட்சணை காலம்னு இருக்கு. அது வந்து இதயத்திற்கு வந்து அதாவது ஆரோக்கியமான நுரையீரல் தான் ஆரோக்கியமான இதயத்துக்கும் அடிப்படைன்னு சொல்லியிருக்கோம். நம்ம மூச்சு பயிற்சியோட சேர்த்து இதய வலுப்படுத்துவதற்கான முத்திரைகளையும் அவர் இதுல இணைச்சிருக்காரு. சாரி, வர்மம் அண்ட் அக்யூப்ரெஷர் பாயிண்ட்ஸ்லயும் இணைச்சிருக்காருங்கிறதுக்காக இதை நான் சொல்ல வந்தேன். தட்சணை காலம்ங்கிறது உள்ளங்கை நடுவுல இருக்கக்கூடிய, நம்ம தட்சணை வாங்குறோம்னா உள்ளங்கையில வாங்குவோம், திருநூறு வாங்குறதுனா வாங்குவோம் இல்லைங்களா, இல்ல தீர்த்தம் வாங்குறோம்னா வாங்குறோம் இல்லையா, அந்த குழிவான இடம் தான் தட்சணை காலம். இது வந்து இதயத்திற்கு வந்து வலு சேர்க்கக்கூடியது. அதே மாதிரி குழிஞ்சான் வர்மம் அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதே மாதிரி தட்சணை காலத்துல தீர்த்தம் வாங்கிட்டு கையை குவிச்சு வாயை வச்சு எடுக்கிற இடம் வந்து குழிஞ்சான் வர்மம். அது வந்து ஒரு உயிரடங்கல். அதுவும் வந்து இதயத்திற்கான வலு கொடுக்கக்கூடியதான ஒரு இடம் தான். நம்ம கிரீஸ் இருக்கு இல்லைங்களா, ரிஸ்ட் ரேகை இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்து உள்ளங்கை பக்கமா நடுவுல இருக்கக்கூடிய புள்ளி வந்து உள்மணி பத்த வர்மமும், வெளிப்பக்கமா இருக்கிறது வந்து உள்ளங்கை வெள்ளை வர்மமும் சொல்லுவோம். இது வந்து என்னன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்குது, இன்சோம்னியாவை குறைக்குது, படபடப்பை குறைக்குது. நன்மைகள்ல வந்து கொடுத்துருப்பாரு, ஸ்ட்ரெஸ் குறையும், தூக்கமின்மை எல்லாம் போகும், படபடப்பு குறையும்னு. அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இது செஞ்சு கொடுக்கறதா நான் வந்து புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். இது கூட நம்ம பிரீத்திங் இதுவும் சேர்த்து பண்றதுனால நுரையீரல் இதயம் ரெண்டுமே ஆரோக்கியம் மேம்படுது அப்படின்னு இதுல புரிஞ்சுக்கலாம். அடுத்து 3ஆம் நிலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதே மாதிரி முட்டி வலி எல்லாமும் போகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாரு. அது வந்து இந்த வஜ்ராசனத்துல உட்கார்றதும் சுகாசனத்துல உட்காருறது அப்படிங்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த நீயை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும். நம்ம சைல்ட்ஹுட்ல இருந்தே செய்யறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆர்த்ரைட்டிஸ் இஷ்யூ வராது அப்படிங்கிறது தான் வந்து ஒரு ரூலு. ஸோ அதனால முட்டி வலிக்கெல்லாம் இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு அவரு இதை பேஸ் பண்ணி இதோட கனெக்ட் பண்ணி அதையும் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இதுல வந்து நம்ம பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மூன்றாவது நிலையில வந்து வலது உள்ளங்கைய தொப்புல மூடிட்டு இடது கையால வந்து காதை பொத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ நம்ம அந்த காதை வந்து பொத்தும் பொழுது உங்களுக்கு பாத்தீங்கன்னா காதோட நுனியில இருந்து 3 விரல் மேலங்கிறது வந்து சுண்ணாம்பு காலம். குற்றி வர்மம்ங்கிறது காது ஓட்டைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சின்ன ப்ரொஜெக்ஷன். அது ரெண்டுமே பாத்தீங்கன்னா வேகஸ் நர்வை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுது. வேகஸ் நர்வுங்கிறது பாராசிம்பத்தட்டிக் ஸ்டிமுலேஷன். ஸோ ஹார்ட் ரேட்டை குறைக்கும், ப்ரீத்திங் ரேட்டை குறைக்கும், ரெஸ்பிரேட்டரி ரேட்டை குறைக்கும், உங்களுக்கு மைண்டை வந்து சூத்தன் பண்ணும் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியும்.
அப்போ அது ரெண்டுமே வந்து வேகஸ் நர்வை ஸ்டிமுலேட் பண்ணுது. இதுல எஸ்பெஷலி சுண்ணாம்பு காலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, பிரெயின் ஹெமரேஜை வந்து கண்ட்ரோல் பண்றதா ஒரு பாயிண்ட் இருக்கும். ஏன்னா மகரிஷி அவர்கள் வந்து இந்த இதுல சொல்லியிருப்பாரு, வலிப்பு அதை எபிலெப்சி வந்து குறைக்கும்னு சொல்லியிருப்பாரு. என்னன்னா சுண்ணாம்பு காலத்தோட இணை வருவமா கைகவுளி சேர்த்து செய்யும் போது அந்த ஃபிட்ஸுக்கு வந்து நல்லா கேட்கும்ங்கிறது இதனுடைய ஒரு பலன். அதனால அந்த பேராசிம்பத்தட்டிக் ஸ்டிமுலேஷன் கம் இந்த பாயிண்ட்டுக்காக இதை வந்து சொன்னேன். அதே மாதிரி ஆசான் காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த காது அந்த குட்டி வர்மத்துக்கு ஜஸ்ட் மேலதான் இருக்கும். இது வந்து பழுதுபட்ட மூளை செல். இது வந்து நம்ம கையை பொத்தும் போது இந்த வர்மாக்கள் எல்லாமே இயக்கப்படுது அப்படிங்கிறதுக்கான ஒரு புரிதலுக்காக இது சொல்றேன். இது வந்து பழுதுபட்ட மூளை செல்கள் எல்லாம் இயக்க உதவுது. அதாவது நம்ம பிரீத்திங் எக்ஸசைஸ்னால ஆக்சிஜனேட்டட் பிளட் போய் பிரெயின் ஆக்டிவேட் ஆகிறது மட்டும் இல்லாமல் நம்ம வைக்கக்கூடிய பொசிஷன்கள்னாலையும் நம்மளுடைய மூளையாகட்டும் இதயமாகட்டும் மற்ற உறுப்புகள் எல்லாமும் வந்து ஆக்டிவேட் ஆகுது அப்படிங்கிறது இதுல வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆசான் காலம்ங்கிறது வந்து மூளை செல்களை வந்து இயக்க உதவுது, நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் நீக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த இந்த பொசிஷன்ல அதாவது வலது கைய வந்து தொப்புள மூடி இடது கைய காது மேல வைக்கும் போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து கூம்பு வர்மம் வந்து ஆக்டிவேட் ஆகும். இந்த கூம்பு வர்மம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இன்பிட்வீன் தி நிப்பிள்ல இருக்கும். அதாவது ஒரு விரல் இடது பக்கமா. அதனால இந்த 3ஆம் நிலையில மட்டும்தான் இது ஆக்டிவேட் ஆகும். இது வந்து இதயத்துக்கு ஆற்றல் தரக்கூடிய ஒரு வர்மம். அதுக்கு கீழே சாரி மேல இருக்கிறதா வந்து முன்பூணல் வர்மம். இதுவும் வந்து இந்த இதுல ஆக்டிவேட் ஆகும் இந்த மாதிரி கை போஸ்டர்ல. இது முக்கியமா என்னன்னா இதே ரத்த குழாய்கள் எல்லாத்தையும் வலுவாக்கும், தசைகளை அதாவது ரத்த குழாய் வாசோ டைலட்டேஷன் நடக்கும், ரத்த குழாய்களை விரிவுபடுத்தும். அப்புறம் மைனூட் பிளட் வெசல்ஸ்ல இருக்கக்கூடிய பிளாக்ஸ் எல்லாம் நீக்கும், சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிறது வந்து வர்மத்துல குறிப்பிட்டிருப்பாங்க. அதாவது என்ன என்னுடைய ஆச்சரியம்னா மகரிஷி ஒவ்வொரு எக்ஸசைஸ்லயும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் எவ்வளோ நுணுக்கமா கனெக்ட் பண்ணி இதை வந்து டிசைன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம். இதுல இன்னும் நிறைய அக்யூப்ரெஷர் பாயிண்ட்ஸ் வர்மாலாம் கனெக்ட் ஆகுது. பட் நான் கொஞ்சம் விஷயங்களை மட்டும்தான் இங்க வந்து சொல்லியிருக்கேன். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுக்கு தெரியும் அந்த 6வது நிலையில அதாவது 4வது நிலை அப்படிங்கும் போது இதே மாதிரி இடது உள்ளங்கைய தொப்புள்ளையும் வலது கை விரல்ல இடது காதை தொட்டவாறு வைக்கிறோம். இந்த மாதிரி செய்யும் போது லங்கோட ரைட்டு லெஃப்ட் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகுது. என்னன்னா இதை செய்யும் போது கண்ணை மூடிக்கிட்டு மூச்சை ஆழ்ந்து இழுத்து மகரிஷி சொன்ன மாதிரி ப்ரொலாங்டு எக்ஸ்கலேஷனோட நம்ம செய்யும்போது அந்த பக்கம் இருக்கக்கூடிய லங்கோட எல்லா பார்ட்டுமே இன்வால்வ் ஆகி ஆக்டிவேட் ஆகி அங்க எல்லாமே காற்று நிரப்பப்பட்டு நம்மளுடைய பாடி லங்கோட கெப்பாசிட்டி வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும், வைட்டல் கெப்பாசிட்டி நல்லா இன்க்ரீஸ் ஆகும், நம்மளுக்கு ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து நல்லா கிடைக்கும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நார்மலா நம்மளுடைய பிரீத்திங் பேட்டர்ன் அப்படிங்கிறது ஒரு நிமிடத்திற்கு 16 18 20 அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். மகரிஷி அவர்கள் இந்த பயிற்சிகள்ல ஒவ்வொரு பயிற்சிக்கும் 5 நிமிடம் ஒதுக்கி இருப்பாரு. இப்போ இதுக்கான 5 நிமிடத்துல 7 நிலைகளை நம்ம செய்யறோம். ஒவ்வொரு நிலையிலையும் 5 மூச்சு நம்ம எடுக்கிறோம். அப்ப டோட்டலா இதனுடைய இதுல பாத்தீங்கன்னா 5 நிமிடத்துல நம்ம வந்து மொத்தமாவே வந்து நம்ம 7 ஒவ்வொரு இதுக்கும் மூச்சு வந்து 7 தான் நம்ம எடுக்கிறோம். ஐ திங்க் சோ கரெக்டா தான் சொல்றேன்னா 7 தடவையும் மூச்சு இழுத்து விடுறோம்மா. 7 தடவை மூச்சு விடுறோம். அப்ப நம்மளுக்கு பார்க்கும்போது நம்மளுடைய மூச்சினுடைய அளவே வந்து குறையுது. அப்ப மூச்சை நம்ம வந்து எண்ணிக்கையை குறைக்கிற வரைக்கும் நம்மளுடைய வாழ்நாள் வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அப்ப நம்ம ரெகுலரா இந்த பிராக்டிஸ் பண்ணும்போது டிஃபால்ட்டா நம்மளுடைய மூச்சு பேட்டர்னே வந்து இந்த மாதிரி மாறிடுது. ஒரு நிமிடத்திற்கு அப்படிங்கிறது நம்ம வந்து 14 15 20 அப்படிங்கிறது வந்து குறைஞ்சு நம்ம வந்து நம்மளோட லைஃப் டைமை நம்மளே இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா இது அமையுது. அடுத்து வந்து நிலை 5ல வந்து 2 காதையும் பொத்தி நம்ம செய்யறோம் அப்படிங்கும் போது போஸ்டீரியர் சைட் ஆஃப் த லங்ஸோட பின்னாடி பக்கம் வந்து முழுமையா விரிவடையுது.
அத வந்து நம்ம டீப்பா இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ணும்போது, அந்த விரிவடைந்து சுருங்குறத நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி செய்யும்போது, அங்க வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆயி, அங்க இருக்க டெட் ஸ்பேஸ் எல்லாமே குறையுது. இத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா, இதுல வந்து நெறைய வர்மாக்கள் இதுலயுமே இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, 6வது நிலை. இது வந்து காது 2யும் பொத்தி, கைகள் 2யும் பின்பக்கம் நம்ம வந்து கொண்டு போய் வைக்கிறோம். அந்த பின்பக்கம் வைக்கிறதுல நம்ம எல்லாருக்குமே தெரியும். பிடரி காலமு, அப்புறம் பிடரி அது பொக்கை அடங்கல், பின் கண்ணாடி காலம், மதிமூடி வர்மம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வர்மங்களுமே வந்து ஆக்டிவேட் ஆகுது உங்களுக்கு. இதுல எஸ்பெஷலி வந்து பிடரி காலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அது வந்து பேரலைசிஸ்னால வரக்கூடிய டிஸ்பேஜியாவ வந்து கரெக்ட் பண்ணி குடுக்கும். இதே பொற்கை அடங்கல் அப்படிங்கிறது, இது மாதிரியே வந்து ஒரு உயிரடங்கலா வந்து செயல்படுது பொற்கை அடங்கல். இத வந்து நம்ம ரெகுலராவே இந்த மாரி ஆக்டிவேட் பண்ணும்போது, நம்ம உடம்புக்கான பாதுகாப்ப நம்பளே மேம்படுத்திக்கிறோம் அப்படிங்கிற அ உணர்வோட நம்ம இத வந்து செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இத சொல்றேன். இந்த நிலையில வந்து நம்ம வந்து இன்டர்காஸ்டல் பிரீத் பண்றோம். அப்ப நடுவுல இருக்கக்கூடிய அதாவது டயப்ரமேட்டிக் பிரீத்திங்ல நுரையீரலோட அடிபாகம் வரைக்கும் நம்ம வந்து பிரீத்திங் பண்றோம். இன்டர்காஸ்டல் பிரீத்திங்ல நுரையீரலோட நடுப்பகுதியை நம்ம முழுமையா உபயோகப்படுத்திக்கிறோம். அதாவது நுரையீரலோட முன்பகுதியும் அதனுடைய நடுப்பகுதியும் வந்து நல்லாவே யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். அப்புறம் கிளாவிகுலர் பிரீத்திங் நிலை 7. இந்த நிலை 7ல பார்த்தீங்கன்னா, கண்களை பொத்தும்போது திலர்த ஹாலம் அது வந்து கவர் ஆகுது. அப்புறம் பட்சி வர்மம் அப்படிங்கிறதும், பட்சி நேர்வர்மம் அப்படிங்கிறதும் கனெக்ட் ஆகுது. திலர்த காலம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். புருவ மத்திக்கு உள்ளது. இது வந்து பிரெயினு, எண்டோகிரைன் கிளாண்ட்ஸு ஏன்னா நன்மைகள் அப்படிங்கும்போது, அதுல வந்து மகரிஷி அந்த சுரப்பிகள் எல்லாமே நல்லா ஆக்டிவேட் ஆகுது அப்படிங்கிறதையும் குடுத்திருப்பாரு. இந்த திலர்த காலம்ங்கிறது வந்து பிரெயினையும் ஸ்டிமுலேட் பண்ணுது, எண்டோகிரைன் கிளாண்ட்ஸையும் ஸ்டிமுலேட் பண்ணுது, மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணுது அதே மாதிரி ஸ்ட்ரெஸ், இன்சோம்னியா எல்லாத்தையுமே குறைக்குது. பட்சி வர்மம் அப்படிங்கிறது வந்து இந்த திலர்த காலத்துல இருந்து 1.5 விரல் மேல இருக்கிறது. இதுவுமே வந்து பாடியோட ஹைப்பர் ஆக்டிவிட்டியை குறைச்சி ஸ்ட்ரெஸ்ஸையும் குறைக்குது அப்படின்னு வர்மத்துல சொல்லியிருப்பாங்க. பட்சி நேர்வர்மம் அப்படிங்கிறது வந்து திலத வர்மத்துல இருந்து 5 விரல் மேல இது வந்து நெற்றி சுட்டி வர்மம் சொல்லுவாங்க. இது வந்து அபான வாயுவை தூண்டி சுகப்பிரசம் அதாவது இது அப்போ வளைகாப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நெத்தி சுட்டி போட்டு விடுவாங்க. அந்த காலத்துல அப்ப இருந்தே டெலிவரி வரைக்கும் போட்டுட்டு இருப்பாங்க. அதனுடைய காரணம் என்னன்னா நார்மல் டெலிவரி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அது வந்து அந்த இடத்துல பட்சி நேர்வர்மத்தை நம்ம கண்டினியூஸா தூண்டிட்டே இருக்கும்போது அது அபான வாயுவை தூண்டி உங்களுக்கு சுகப்பிரசவம் நடக்கும். அதே மாதிரி அபான வாயுங்கிறதுனால கான்ஸ்டிபேஷனும் ரிலீவ் ஆகும், சைனஸ் ஹெட்டேக் எல்லாமே ரிலீவ் ஆகும். இதெல்லாம் தான் வந்து வர்மம் சார்ந்த என்னுடைய புரிதல். நவீன அறிவியல் சார்ந்து என்னுடைய புரிதலும் இதுதான். இதுல ஏதாவது தவறு இருந்தா அதை சொல்லுங்க. அதே மாதிரி ஏதாவது சந்தேகம் இருந்தா எனக்கு தெரிஞ்சதுன்னா நானும் கிளியர் பண்ண ட்ரை பண்றேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிங்கம்மா. நீங்க அது இந்த நியூரோமஸ்குலர் எக்ஸசைஸ்ல இருக்கக்கூடிய இந்த வர்மா ரிலேட்டட் என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கீங்க. அதில் கொஞ்சம் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் தமிழில் சொன்னால் எல்லாருக்கும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஆல்மோஸ்ட் எல்லாமே தமிழ்ல தான் சொன்னேன் சார். எந்த வார்த்தைன்னு சொன்னா நான் அது தமிழ் இல்லை, ஜென்ரலாக டீப் இன்ஹலேஷன் எஸ்கலேஷன் கூட வந்து நம்ம ஆழ்ந்த மூச்சு அது இழுத்து நான் தமிழ்ல சொல்லிட்டு தான் இங்கிலீஷ்ல சொன்னேங்க சார். அதாவது நிதானமாகவும் ஆழ்ந்தும் தடைப்படாமல் மூச்சை இழுத்து அதே போல் வெளிவிடவும் அதை வந்து டீப் ஸ்லோ இன்ஹலேஷன் ப்ரொலாங்ட் எக்ஸலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. சொல்லியிருந்தேன், தமிழ்ல சொல்லி தான் சொன்னேன் சார். அது வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அந்த பட்சி வர்மம் சொன்னீங்களேங்கண்ணா, சொல்லுங்க சார். அது எந்த லொகேஷன் கரெக்டா? திலர்த ஹாலம் இருக்குல்ல சார், புருவ மத்தி. ஆமாங்க. அதுல இருந்து 1.5 விரல் மேல இருக்கிறது வந்து பட்சி வர்மம் சார். இதே 5 விரல் மேல இருக்கிறது பட்சி நேர்வர்மம். அது நெற்றி சுட்டி வைக்கிற இடம். ஓ, சரி சரிங்க. ஓகே 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 ஓகே. இப்போ அதில் அந்த லங்ஸ் வந்து இது பண்ணுறதுக்கு அந்த லங் பாயிண்ட் வந்து நமக்கு வந்து எந்த பாயிண்ட் வருதுங்க? நமக்கு வந்து
இப்போ நம்ம கை வைக்கிறோம் இல்லைங்களா? சார். கை வைக்கிறப்போ நான் லங்ஸ் பாயிண்ட் வந்து நம்பர் 1 2 அந்த அந்த இதெல்லாம் வருங்களா? இதுல காட்டு. LU1 2 3 அதெல்லாம் ஆமாங்க சார், ஆமாங்க சார். அதெல்லாம் ஆக்சுவலா வந்து வருங்க. நம்ம அந்த பாயிண்ட் எல்லாம் என்னன்னா, நம்ம கையை மடிச்சு வைக்கிறோம் இல்லைங்களா, 3 நிலை 3 4 ஆமாங்க. அதுலதான் ஆக்டிவேட் ஆகுதுங்க சார் அந்த பாயிண்ட் எல்லாம். ஏன்னா லங் LU1 அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு LU11 அப்படிங்கிறது வந்து இது தம்புல இருந்து ஸ்டார்ட் ஆகும் இல்லைங்களா. அது வந்து நம்ம ஆமா. இந்த மாதிரி கையெல்லாம் வைக்கும் பொழுதுதான் அந்த பாயிண்ட் எல்லாம் ஆக்டிவேட் ஆகுது. அதை வந்து மேம் வந்து சொல்றாங்கங்கிறதுனால நான் அந்த அக்யூபங்க்சர் பாயிண்ட்டுக்கு அக்யூப்ரெஷர் பாயிண்ட்ஸ்க்கு போகல சார். சரிங்க. அவங்க சரி. எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க, அதனால நான் அந்த பாயிண்ட்டுக்கு எல்லாம் போகலைங்க சார். மொத்தம் 14 ரெண்டாவது வந்து சொல்லுங்க. ரெண்டாவது வந்து உங்களுக்கு மகரிஷி வந்து பிரீத்திங் பேட்டர்னோட லங்ஸ் ஆக்டிவேட் பண்ணக்கூடியதான ப்ரொசீஜரை பிரீத்திங்கோட கனெக்ட் பண்ணிட்டு கை வைக்கிற பொசிஷன் மூலமாக ஹார்ட்டை வந்து அவரு கனெக்ட் பண்றாருங்க சார். ஏன்னா நார்மலாவே வந்து ஆரோக்கியமான நுரையீரல் அப்படிங்கிறது தான் ஆரோக்கியமான இதய செயல்பாட்டிற்கு அடிப்படை. சோ அவரு ரெண்டையும் இன்டர் கனெக்ட் பண்ணி பிரீத்திங் மூலியமா லங்க என்ஹென்ஸ் நுரையீரல தூண்டுவதற்கு கூடவே இதயத்தை வந்து ஸ்ட்ராங் பண்றதுக்கான கை வைக்கிறது மூலமா இதயத்தை ஸ்ட்ராங் பண்றதுக்கான பாயிண்ட்ஸ் ஆக்டிவேட் பண்றாருங்க சார். அதுதான் நான் ஆச்சரியமா சொன்ன விஷயம். எப்படி அவர் இப்படி எல்லாம் கனெக்ட் பண்ணி யோசிச்சு கனெக்ட் பண்ணிருக்காருங்கிறதான் இப்ப நான் சொல்லிட்டு இருந்தேங்க சார். இப்போ அதில் பெரிகார்டியம் பாயிண்ட் ஏதாவது அதில் வருதுங்களா? இப்போ இதில் நம்ம பாயிண்ட்ல பெரிகார்டியம் பாயிண்ட். ஆமாங்க சார். இப்ப நம்ம வந்து இது வைக்கிறோம்ல சார், என்ன சொல்றது, பாயிண்ட் சொன்னேன் இல்லைங்களா, நேர்வர்மம் கூம்பு வர்மம் சொன்னேன் இல்லைங்களா, கூம்பு வர்மம் பூனல் வர்மம் எல்லாம் சொன்னேன் இல்லைங்களா. கூம்பு வர்மம் பக்கத்துல இருக்கிறது பெரிகார்டியம் பாயிண்ட்டும் அங்கதான் சார் வரும். நிப்பிளோட சைட்ஸ்ல தான் பெரிகார்டியம் பாயிண்ட்டும் வரும் சார். ஓகே தேங்க்யூ. வாழ்க வளமுடன். வேற யாராவது விஜயலட்சுமி அம்மா கை தூக்கி இருக்கீங்க, சொல்லுங்க. வாழ்க வளமுடன். தேங்க்யூ. வாழ்க வளமுடன் டாக்டர் லலிதா மேம். சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது உங்களோட ப்ரெசன்டேஷன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண முடிஞ்சது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். எனக்கு வந்து சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன்றதை விட இஃப் இட் இஸ் பாசிபிள் கேன் யூ ஜஸ்ட் ரிப்பீட் அபவுட் தட் tidal volume and vital capacity, right? Definitely. அந்த tidal volume and tidal volume, dead space and vital capacity. what is it? Vital capacity முன்னாடி என்ன சொன்னீங்க? Dead space, dead volume. ஓகே இல்ல, ஆக்சுவலா tidal வால்யூம்ங்கிறது ஒண்ணுமே இல்ல மேம். நம்ம நார்மலா ஒரு மூச்சை இழுக்கிறோம், வெளியே விடுறோம் இல்லைங்களா, அதுதான் டைடல் வால்யூம். அந்த மாதிரி நாம ஒரு தடவை மூச்சை இழுக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்குள்ள போகக்கூடிய காற்றோட அளவு வந்து 500 ml அப்படின்னு சொல்றாங்க. டெட் ஸ்பேஸ் அப்படிங்கிறது என்னன்னா, அந்த 500 ml காற்றுல 350 மட்டும்தான் வாயு பரிமாற்றத்துக்கு காற்றறைக்கு போகுது. நுரையீரல்ல வந்து மூச்சு குழாய், மூச்சு நுண்குழாய் அதெல்லாம் வந்து கடைசியில காற்று பைக்கு போய் அங்கதான் வாயு பரிமாற்றம் நடக்கும் இல்லைங்களா. 350 ml காற்றானது அங்க போய் வாயு பரிமாற்றத்துல ஈடுபட்டு ஆக்சிஜனை கொடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடை எடுத்துட்டு வருது. அந்த மீதி இருக்கிற 150 ml காற்று என்ன ஆகுதுன்னா அந்த சுவாச பாதையிலே நிற்கும். அது வந்து என்ன பர்பஸ்க்காக அப்படி இருக்குன்னா, அத வந்து அந்த காற்று பாதையில ஒரு மாய்ஸ்சரையும் பாடி ஹீட்டையும் அதையும் நியூட்ரலைஸ் பண்ணதுக்கான ஒரு ஹீட்டை கொடுத்துட்டும் மூச்சு வழியா வரக்கூடிய பார்ட்டிகிள்ஸை வந்து நுரையீரலுக்கு போகாம தடுத்தும் அது வந்து அங்க இருக்கும். சரிங்களா. இப்போ வாயு பரிமாற்றம் நடந்துட்டு இம்பியூர் அதாவது CO2 எடுத்துக்கிட்டு காற்று வெளியே வருதுன்னா இந்த ஏற்கனவே பியூரா இன்ஹேல் பண்ணும்போது இங்க தங்கி இந்த 150 ml பியூர் ஏர் கூட இது மிக்ஸ் ஆகிதான் வெளியில வரும். ஓகேங்களா. அப்போ அந்த பியூரா இருக்கக்கூடிய 150 ml காற்றுலயும் CO2 கலந்துரும். இப்ப திரும்ப நம்ம ஃப்ரெஷ் ஏரை இன்ஹேல் பண்றோம், அதே பாத்வே வழியா தான் வரும். அப்போ அங்க ஏற்கனவே CO2 இருக்கக்கூடிய அந்த இம்பியூர் ஏரும் இதுல திரும்ப மிக்ஸ் ஆகும். சரி. அப்ப நம்ம பியூரா ஆக்சிஜன் எடுத்தாலுமே இந்த CO2 இதுல இருக்க CO2 அதுல கலந்து அதனுடைய பியூரிட்டியை குறைக்கும். அப்ப
நம்மளுக்கு கிடைக்கக்கூடியதான ஆக்சிஜன் குறைவா தான் இருக்கும். அப்போ இத தடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த டெட் ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய ஏரை வந்து பியூர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே. சோ அப்போ அப்போ பிராணாயாமா பிரீத்திங் பண்றது எக்ஸசைஸ் நம்ம பண்றோம். பண்ணும்பொழுது நம்ம வந்து ஓகே. ஆழ்ந்த நிதானமா சுவாசிச்சு ப்ரொலாங்டு எக்ஸலேஷன் பண்ணும்பொழுது அதனுடைய பியூரிட்டி வந்து ஜாஸ்தி ஆயிட்டே வரும். இம்பியூரிட்டி குறைஞ்சு பியூரிட்டி இன்க்ரீஸ் ஆகும் அந்த டெட் ஸ்பேஸ்ல இருக்கக்கூடியது. ஓகே. 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 ஓகேங்களா? யா, யா, அந்த யா. வைட்டல் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது என்னன்னா நம்ம வந்து ம். நம்மளால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மூச்சை உள்ள இழுத்துட்டு எவ்வளோ ம். வெளியில விட முடியுமோ அவ்வளோ வெளியே விடுறது. அப்ப நம்மளால ஓகே. எவ்வளோ உள்ள இழுக்க முடியும் அப்படின்னா லங் கெப்பாசிட்டியான 4 to 5 லிட்டர்ஸ் நம்மளால இழுக்க முடியும். அதே அளவு வெளியில தள்ள முடியும். ம். ம். இந்த அளவுக்கான எஃபிகசியை நம்ம லங்க்கு நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஹெல்த்தியா இருக்கோம்னு அர்த்தம். ஓ, ஓகே. ஹெல்த்தியா இருக்கவங்களால தான் அப்படி பண்ண முடியும். சரி. அப்போ நம்ம வந்து அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா லங்கோட முழு கொள்ளளவையும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணி பழகினாதான் அந்த வைட்டல் கெப்பாசிட்டியை இம்ப்ரூவ் பண்ண முடியும். எப்படி ம். முழு கெப்பாசிட்டியை நம்ம யூட்டிலைஸ் பண்றது உபயோகிச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்டமன் பிரீத்திங்னு சொல்லக்கூடிய டயப்ரமேட்டிக் பிரீத்திங். அதாவது மூச்சை உள்ள இழுக்கும் பொழுது வயிறு முன்ன வரணும், மூச்சை வெளியே விடும்போது வயிறு உள்ள போகணும். ம். 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 அதுதான் யா. அப்டமன் பிரீத்திங். அந்த ஓகே. பேட்டர்ன்ல நீங்க பண்ணும்பொழுது ஓகே. நுரையீரலோட கடைசி எண்டு வரைக்கும் நம்ம வந்து இந்த சுவாசத்துல ஈடுபடுத்துறோம். ஓகே. ம். சோ அந்த 4 ரூம்ஸ்க்கும் ஃபுல்லாவே அந்த ஸ்ப்ரெட் பண்றோம். நம்மளுடைய பிரீத்திங் 4 இன்ஹலேஷன். ரூம்ஸ் எங்க இருக்கு? 4 லங்ஸ்க்கு ஒரு ரூம்ஸ் 4 அறைகள் இருக்கும் இல்லையா? அத அறைகள், வச்சு அது பண்ணா 5 அறைகள் இல்ல. ஓ, சாரி. ஓகே. இதுல ஆ, ரைட் அண்ட் லெஃப்ட். யா, யா. நீங்க இதயத்தையும் இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்க. ஓகே. ஓகே. ஓகே, ஓகே. ஒன்றும் பிரச்சனை இல்ல. யா, ரைட். சோ ஓகே மேம். சோ இது புரிஞ்சிடுச்சு. இப்போ நீங்க இந்த அப்டாமினல் பிரீதிங் சொன்னீங்க இல்லையா? ம், யூசுவலா ம். நம்ம வந்துட்டு அந்த விஜயலட்சுமி அம்மா, எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். நீங்களே யா, யா, யா. உள்ள பேசிட்டு இது இருக்கீங்க. ஒரே ஒரு டவுட் தான் சார். இது ஒரே ஒரு டவுட் தான். இப்போ பிரீதிங் எக்ஸசைஸ்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த தொப்புள்ள கை வச்சு உள்ளங்கை வச்சு பண்றோம்னு சொன்னீங்க ம், இல்லையா? ம், ம், யூசுவலா ம், எனக்கு தெரிஞ்சு ஒரு சில பேராசிரியர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நம்ம ஏன் அங்க தொப்புள்ள கை வைக்கணும் ம், அப்படின்னாக்கா, நம்ம வந்துட்டு மோர் ஆஃப் தொராசிக் அந்த பிரீதிங்க்கு தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அது அடிவயிறு வரைக்கும் போகக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த இல்ல இடத்துல இல்ல வந்து இல்ல 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 அப்படின்ற இல்ல இல்ல மாதிரி இல்ல இல்ல மனவளக்கலை இல்ல பேராசிரியர் ஒரு தெரியல. சில இல்ல பேர் இல்ல சொல்லுவாங்க. அது வந்து எது ஒண்ணுமே தப்பு ரைட் எல்லாம் கிடையாது. ஓகே. ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு விஷயத்த அணுகுறோம். ஓகே. ம். ஏன்னா இப்ப அப்டமன் பிரீத்திங் அதாவது அங்க அன்னக்காலம் இருக்கு, அது ஆக்டிவேட் ஆகுது, இன்னும் அங்க நிறைய விஷயங்கள் இருக்கு. சரி. நார்மலா என்னன்னா அப்டமன் பிரீத்திங்க நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு ஃபீல் பண்றதுக்கு எப்படி நாங்க சொல்லி கொடுப்போம்னா வயித்து மேல கைய வச்சுட்டு மூச்சை இழுங்க, வெளியே வருதா, ஓகே. விடுங்க, ஓகே. உள்ள போகுதா, அப்போ நீங்க அப்டமன் பிரீத்திங் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி சரி. சொல்லுவோம். ஆனா ஓகே. ஒவ்வொரு அஸ்பெக்ட் இருக்கு. இது தப்பு இது ஓகே. ரைட் எல்லாம் கிடையாது. அதனால சரி. அவங்களுடைய கண்ணோட்டத்துல அது கரெக்ட். ஓகே மேம். சரிங்களா? ஓகே. தேங்க் யூ சோ ஏன்னா மச் மேம். தேங்க் யூ. மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இதை பொறுத்த வரைக்குமே யார் சொல்றதுமே ரைட்டோ தப்போ கிடையாது. சரி, சரிங்களா? சரி. எல்லாமே மாறக்கூடியதுதான். ஏதோ ஒரு விதத்துல அவங்களுக்கான புரிதல்ல அது கரெக்ட். சரிங்க மேம். சரிங்களா? ஓகே. தேங்க் யூ ஓகே. சோ மச் ஃபார் யுவர் டைம் மேம். தேங்க்ஸ். வாழ்க தேங்க்யூ வளமுடன். தேங்க்யூ தேங்க்யூ. வாழ்க வளமுடன். வேற யாராவது கேள்விகள் இருந்தா கேளுங்க. இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச சயின்டிஃபிக் இன்ஃபர்மேஷன் ஏதாவது இருந்ததுன்னா இந்த பிரீத்திங் எக்ஸசைஸ் ரிலேட்டடா சொல்லுங்க. ஐயா வாழ்க வளமுடன். டாக்டர், நான் ஒரு கேள்வி கேட்டு கேளுங்கய்யா. டாக்டர்மா, நாடிகள் சொல்றீங்க இல்லையா? சார். அந்த நாடிகள் வந்து நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு எடுத்துக்கலாமா? மேக்னெட்டிக் பாத்வே பேத்வே பிளஸ் அந்த இடத்துல ஒரு ஃபீல்டு அமையணும். ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க சொல்ற நாடிகள் எல்லா இடத்துலயுமே ஃபீல்டு அமையணும். ஒரு எக்ஸசைஸ் அந்த இடத்துல இருந்து எடுத்து கொடுக்குற மாதிரி. இல்லைன்னா ஒரு பேத்வே மட்டும் சொல்லலாம். இப்ப திளர்ந்த பாத்வே காலம் தான். நீங்க சொன்னீங்கன்னா திளர்ந்த காலம் சொன்னா நாடி அந்த இடத்துல வருவது எக்ஸசைஸ் அப்படின்னு தானே சொல்லுவோம் சார். நாடிகள் அப்படிங்கிறது வந்து நாடி வருவது, அதை எடுத்துட்டு போற அந்த பாத்வே. இடத்துல ஒரு சர்க்குலர் மூவ்மெண்ட் இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா ஆற்றல் நிலையங்கள்ல இருந்து அதை எடுத்துட்டு போகும். ஓகே, அதுதான் கேட்டேன். ஓகே, நன்றி. வாழ்க வளமுடன். ராஜலட்சுமி அம்மா பேசுங்கம்மா.
வாழ்க ஓகே வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். இது சுகப்பிரசவத்துக்கு ஒண்ணு சொன்னீங்களே, அது இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேம்மா. அதாம்மா பச்சி நேர்வர்மம்மா. நம்ம ம். திலர்த காலம் புருவ மத்தி இருக்குது இல்லைங்களா, ஆமா. அதுல இருந்து 5 விரல் மேல ஓகே. நம்ம இது வைப்போம் இல்லைங்களா, வகுடு குங்குமம் வைப்போம் இல்லைங்களா, அந்த இடம் தாங்கம்மா. அதுதான் வந்து நம்ம நெத்தி சுட்டி வைக்கிற இடம், நெத்தி சுட்டி போடுற இடம். நம்ம நெத்தி சுட்டி போடுறதனோட பர்பஸ், அந்த காலத்துல வந்து இது என்ன சொல்றது, பிரெக்னன்சி அப்போ வந்து போடுவாங்க. வளைகாப்புக்கு அப்புறம் கண்டினியூஸா டெலிவரி வரைக்கும் நெத்தி சுட்டி போட்டே இருப்பாங்க. அதனுடைய பர்பஸ் என்னன்னா, அபான வாயுவை தூண்டி சுகப்பிரசவம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அதை போட்டுட்டே இருப்பாங்கம்மா. அபான வாயு என்ன தூண்டும். அபான வாயுங்கிறது கீழ் நோக்கும் கால். சரிங்களா, அப்ப வந்து கீழ் நோக்கும் காலை தூண்டும் போது சுகப்பிரசவம் ஆகும் அப்படிங்கிறது ஐதீகம். வாழ்களுடன் கேள்வி கேட்கறவங்க இந்த நரம்பு தசைநார் மூச்சு பயிற்சி ரிலேட்டட், ஏன்னா அதுதான் நம்மளோட டாபிக். அம்மா வந்து அதுல எக்ஸ்பர்ட்டா இருந்தாலும் நம்ம கேள்விகளை வந்து இந்த வேதாத்திரியம் பயிற்சி ரிலேட்டடா கேளுங்க. அவங்க கிட்ட கன்சல்டிங் பண்ற மாதிரி ஏதாவது கேள்விகள் இருந்தால் அவங்க ஃபோன் நம்பர் நம்ம அப்புறம் கொடுக்குறோம், நீங்க அதை வாங்கி அவங்க கிட்ட தனியா கேட்டுக்கலாம். வாழ்க வளமுடன். அடுத்தது சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வாழ்க வளமுடன். ஆமா, இப்போ வந்து வர்மம் கிளாஸ் வந்து ஒரு 2004 நான் கத்துக்கிட்டேன். பட் அது கண்டினியூ நான் பண்ணலன்றதுனால அது ஃபுல் டீட்டெயிலாம் தெரியாது. ஆனா ஒரு 3 பாயிண்ட் மட்டும் நான் செய்யும் போது அதனுடைய ரிசல்ட் நான் ஃபீல் பண்றேன். அது எப்படி அது ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிற டவுட் தாங்க இப்போ உங்ககிட்ட நான் கேட்கலாங்களா? ஐயா சொன்ன மாதிரி நியூரோமஸ்குலர் ரிலேட்டடா கேளுங்கம்மா. அதுதான் அதை பத்தி தான். விலங்கு வர்மம் அப்படிங்கிறது வந்து நம்ம அந்த வீசிங் டைம்ல வந்து அந்த பாயிண்ட டச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரீத்திங் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அத நான் பண்ணும்போது எனக்கு நல்லாவே பெனிஃபிட் தெரியுது. அது எப்படி அந்த இது பாயிண்ட் எப்படி ஆக்டிவேட் ஆகுது? அதாவது அது வந்து அக்யூப்ரெஷர்ல வந்து லங்கோட மெரிடியன்ல வருமா, அந்த பக்கம் வரும். விலங்கு வர்மம் பக்கம் லங்கோட மெரிடியன் வரும். அதனால உங்களுக்கு அது வந்து ஆக்டிவேட் ஆயிட்டு உங்களுக்கு வேலை செய்யுதுங்கம்மா. ஓகே. அதோட அடுத்து வந்து நம்ம இந்த கான்ட்ரிபியூஷன் வருது இல்லைங்களா, அப்போ மூக்கு மேல கட்ட விரல், நடு இது ஆள்காட்டி விரல், நடுவிரல் 3த்தையும் அப்படி முக்கோணமா வைக்கும் போது அந்த வந்து ஒரு 2 மினிட்ஸ்ல நம்மளுக்கு வந்து அது ஃப்ரீயா மோஷன் போகிறதையும் நம்ம புரியல. மூக்கு மேலங்களா? ஆமா, அதுதான் அவங்க சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு உண்டானது மட்டும் நான் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அது நல்ல ரிசல்ட் தெரியுது. அதுக்காக நான் சாரிம்மா, எனக்கு தெரியல அதுக்கும் இதுக்கும் என்ன. ஆக்சுவலா வந்து கழிவு நீக்க இது அங்க இருக்குமா? ஓகே, கரெக்ட். அக்யூப்ரெஷர் பாயிண்ட்ல கழிவு நீக்க இது வருமா அங்க? ஓகே, கரெக்ட். ஃபைன். அதோட இருமல் சம்பந்தப்பட்டதுக்கும் ஒரு இது சொன்னாங்க. இது 3த்தையும் நான் செஞ்சுட்டு இருக்கிறது. எப்பப்பெல்லாம் எனக்கு அந்த பாதிப்பு வருதோ அப்பெல்லாம் நான் அதை செய்யறது. விரல் வந்து இடது கை கட்ட விரல் மேல தூக்கிக்கிட்டு வலது கை வந்து ஆள்காட்டி விரலோ கட்ட விரலையும் போட்டு அதை க்ளோஸ் பண்ணிட்டு மத்த விரல். அதுதாங்கம்மா, நம்ம இதுல எல்லாத்துலயுமே கொரோனா டைம்ல அதுதானே பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே. அதுதாங்கம்மா. அது அக்னி இல்ல, கட்ட விரல் அக்னி இல்லையா? ஆமா, அதனால அது வந்து லங் இது. அதுதான் கொரோனா பீரியட்ல அதுதானே அந்த முத்ரா தானே ரொம்ப நிறைய செஞ்சோம். அதான் சொல்றேன், கைக்கும் அந்த லங். வாழ்க வளமுடன். இப்ப சொல்லிட்டேன், நீங்க மறுபடியும் திரும்ப வந்து முத்ராஸ் மற்ற விஷயங்களுக்கு போறீங்க. எனக்கு நேரம் இல்ல. சம்பந்தப்பட்டதுதான் நான் கேக்குறேன். ஒண்ணு சொல்லிட்டீங்கம்மா, அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பேசுறீங்க. லங்ஸ் ரிலேட்டட், அதாவது தசைநார் மூச்சு பயிற்சி தான் நம்மளுடைய இது முக்கியமான டாபிக். அதுக்கு ரிலவெண்டா இருக்கிறது, அதுல இருக்கக்கூடிய சயின்டிபிக் ரிலேட்டடா இருக்கிறது பேசுங்க. மீதி ஏதாவது டவுட் இருந்தா அம்மாவோட ஃபோன் நம்பர் கொடுக்குறோம், கேட்டுக்குங்க. ஓகேங்க சார், தேங்க்யூ சார். தேங்க்யூமா. பேபி பிரீத்திங்கும் அப்டமன் பிரீத்திங்கும் ஒண்ணுங்களாமா?
பேபி பிரீத்திங்கும் கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பாங்க சார். ஆக்சுவலா வந்து நான் இதை ஒரு இடத்துலயும் சொல்லுவேங்க சார். நியூபார்ன் பேபிஸ் பார்த்தோம் அப்படின்னா அப்டமன் பிரீத்திங் மட்டும்தான் பண்ணுவாங்க. அதனாலதான் அவங்க ஹாப்பியா அவங்க ஸ்கின் எல்லாம், ஏன்னா அட்லீஸ்ட் அப்பயாவது எல்லாரும் அதை ப்ரிஃபர் பண்ணுவாங்கிறதுக்காக சொல்லுவேன் சார். அவங்க ஹாப்பியா ஸ்கின் எல்லாம் க்ளோயிங்கா இருக்கிறதுக்கான ரீசன் வந்து அவங்க அப்டமன் பிரீத் பண்றதுதான் அப்படின்னு சொல்லுவேங்க சார். கரெக்ட் தான் சார். தேங்க்யூ வாழ்க வளமுடன் சார். இயல்பு நிலை அதுதான். நம்ம ஏஜ் ஆக ஆக அந்த பிரீத்திங் பேட்டர்னா நம்ம மாத்திக்கிட்டே வரோம். இப்ப பெட் ரிட்டனா இருக்கவங்க பாத்தீங்கன்னா கிளாவிகுலர் பிரீத்திங் தான் பண்ணுவாங்க சார். இயற்கையின் இயல்பான நிலையே பிறக்கும் போது அதுதான். ஆமாங்க சார். ஆமா ஆமா ஆமா. அது அப்புறம் நம்மளுடைய போஸ்டர்னாலையும் இதனாலையும் மாறி போகுது. மறுபடியும் அந்த பழைய நிலை கொண்டு வரதுக்கு மகிழ்ச்சி கொடுத்த வரப்பிரசாதம். கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா இதை நம்ம ரெகுலரா பிராக்டிஸ் பண்ண டிஃபால்ட்டாவே நம்ம அப்டமன் பிரீத் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஒரு பாட்டில்ல தண்ணி ஊத்தினோம்னா கீழே தான் முதல்ல நிறையணும். கண்டிப்பாங்க. அப்புறம் தான் மேல வரும். அந்த மாதிரி ஃபுல் கெப்பாசிட்டிக்கு வரணும் அப்படின்னா 10% தான் நம்ம வால்யூமே நீங்க சொல்றீங்க. 500 ml 5 லிட்டர்ஸ்ல 500 ml தானே நம்ம யூஸ் பண்றோம் ஆக்சுவலா. அப்ப ஃபுல்லா பண்ணும்போது அதுக்கான பலனை நல்ல பலனை கொடுக்கும். மகரிஷி வந்து இறைநிலை வந்து மகரிஷி மூலமா இதை வந்து சமுதாயத்துக்கு அதுதான் சார். எவ்வளவு நுணுக்கமா அவர் ஒன்னொன்னையும் யோசிச்சு இன்டர் கனெக்ட் பண்ணி விஷயங்களை வந்து தொகுத்திருக்காருங்கிறது தான் ஆச்சரியமான விஷயம் சார். அது யோசனை எல்லாம் பண்ணலாமா? அது தானா வந்துருச்சு. இயற்கை இறைநிலை வந்து அவர் மூலமா அப்படியே உள்ளது உள்ளவாறு கொடுத்துருச்சு. கண்டிப்பா கண்டிப்பா. நன்றிங்கம்மா. நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். நான் ஒரு பாயிண்ட் எடுத்தேங்கம்மா. கார்டிசால் ஹார்மோன் வந்து குறைப்பு ஏற்பட்டு லாக்டிக் அமிலம் விரைவாக வெளியேற்றப்படுது இந்த தசைநார் மூச்சு பயிற்சினால அப்படின்னு ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சிருக்கேங்க. கிடையவே கிடையாதுமா. அப்படி இல்லைங்களா? ஓகேங்க. ஆக்சுவலா இது வந்து உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன், அத நம்ம வந்து மூச்சை இழுக்கும் பொழுது சிம்பத்தட்டிக் வந்து ஆக்டிவேட் ஆகும், அட்ரினல் எல்லாம் சுரக்கும். அதுதான், அதனாலதான் ப்ரொலாங்ட் எக்ஸலேஷன் மூச்சை வந்து அதான் 1:2 ரேஷியோல நம்ம ப்ரீத் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுனோட ரீசன். அதாவது நீங்க 2 எண்ணிக்கை இழுக்கிறீங்கன்னா 4 எண்ணிக்கை வெளியே விடணும்னு சொல்றதுனோட காரணம் வந்து அதுதான் 1:2 ரேஷியோன்னு சொல்றது. அந்த ப்ரொலாங்ட் எக்ஸலேஷன் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா பாராசிம்பத்தட்டிக் ஸ்டிமுலேஷனுக்கு வந்துடும். அந்த இது அட்ரினல் செக்ரீஷன் எல்லாமே ஸ்டாப் ஆயிடும், கார்டிசால் எல்லாம் ஸ்டாப் ஆயிடும். அந்த பிரீத்திங் பேட்டர்னா அந்த மாதிரி நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். இல்லைன்னா இது நடக்கும், நீங்க சொன்னதுதான் நடக்கும். சொல்லுங்கம்மா. நான் பாயிண்ட் அவுட் பண்ணிருக்கிறது, அதாவது புரிதல் வந்து என்னோட புரிதல் தப்பா இருக்கு அப்படிதானேங்கம்மா? தெரியல எங்க பாயிண்ட் அவுட் பண்ணிருக்குங்கம்மா. இல்லைங்கம்மா, நான் வந்து சும்மா நெட்ல இருந்து எடுத்தேங்கம்மா. ஓகே ஓகே ஓகே. இல்ல ஆக்சுவலா நம்ம மூச்சை உள்ள இழுக்கும் போது ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகும்மா, சிம்பத்தட்டிக் ஸ்டிமுலேட் ஆகும் உங்களுக்கு வந்து. அதனால அந்த சிம்பத்தட்டிக் ஸ்டிமுலேஷன்னால அட்ரினல் கார்டிசோல் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? அந்த மூச்சை வெளியே விடும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம பாராசிம்பத்தட்டிக் ஸ்டிமுலேஷனுக்கு போவோம். இத நம்ம தக்க வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் நம்மளுடைய பிரீத்திங் பேட்டர்ன்ங்கிறது 1:2 ரேஷியோல இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப பாராசிம்பத்தட்டிக்ல நம்ம ப்ரொலாங்டா இருக்கும்போது சிம்பத்தட்டிக்கான எஃபெக்ட் வந்து போயிடும். ஓகேங்க, நன்றிங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது ஈஸ்வரியம்மா, சொல்லுங்க. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஆமா, நீங்க சொன்னது எல்லாமே இந்த வர்மப்புள்ளியில அருமையா இருக்குதுங்க. இன்னும் அந்த பிக்சர் போட்டு காட்டுனீங்க, அந்த பாயிண்ட் வந்து எங்களுக்கு கரெக்டா ஒண்ணுமே இல்ல அது 4:30க்கு தான்மா டிசைட் பண்ணோம், அதனால எனக்கு டைம் இருக்கல. ஓகேங்க, நான் கடைசி இதுக்குள்ள பாக்குறேன்மா. அடுத்து இந்த அக்குப்ரெஷர் பாயிண்ட் எங்களுக்கு பாயிண்ட் வந்து இன்னும் எங்களுக்கு தெளிவா தெரியக்கூடிய வாய்ப்புகள் இல்ல. கண்டிப்பா கண்டிப்பா அது உண்மைதான். நான் வந்து 4:30க்கு தான் இத டிசைடே பண்ணதுனால எனக்கு டைம் இருக்கலம்மா. இன்னும் எங்களுக்கு
இன்னொரு நாளைக்கு தனியா ஃபுல்லா வந்து ஐயா இன்னொரு இந்த பாயிண்ட்ஸை ரெக்வஸ்டிங்க. பத்தி டிஸ்கஷன் பண்ணலாம். ஓகே, இன்னொரு ரெக்வஸ்டிங்க. எங்களுக்குலாம் கொஞ்சம் அதிகமா ஆங்கிலம் தெரியாதனால இன்னும் கொஞ்சம் தமிழ்ல இருந்தா இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு புரிதல் அதிகமாக இருக்கும்னு ஒரு நம்பிக்கைங்கய்யா. அது என்னுடைய சொல்லியாச்சு. கருத்துக்கள் இது. சாரி ஆமா இல்ல சொல்லியாச்சு. ஓகே பாத்துக்கிறேங்கம்மா பாத்துக்கிறேன். சரி, நன்றிங்கம்மா. வாழ்க அவங்க வளமுடன். என்ன சொல்றாங்கன்னா தமிழ்ல அந்த வார்த்தை ஆழ்ந்த மூச்சு அப்படின்றத அதையே அப்படியே தொடர்ந்து சொல்றாங்க. ஓகே ஓகேங்க ஓகே. எனக்கு ஓகே கண்டிப்பா கண்டிப்பா நான் அதை பாத்துக்கிறேன். சரிம்மா, அடுத்து ரொம்ப ரவி நன்றி. ஐயா. வாழ்க இருக்குமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரவி ஐயா சொல்லுங்க. வாழ்க வளமுடன் மேடம். வாழ்க வளமுடன். ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணீங்க, ஒரு ஃபிக்ஸுக்கு ஒரு வருமாங்கிற மாதிரி. அது கை கவுளிங்க சார். நம்ம கட்டை விரலும் சுட்டு விரலுக்கும் நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு பள்ளம் இருக்கும் பாத்தீங்களா? ஆமா, அந்த பள்ளம் தான் சார். அதுதான் வந்து கை கவுளின்னு சொல்லுவோம். அத வந்து நம்ம சுண்ணாம்பு காலம்ங்கிறது காது மடல்ல இருந்து 3 விரலுக்கு மேல, அதையும் இதையும் ஒரு சேர நம்ம இயக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபிட்ஸ் வந்து நிற்கும் சார். இல்லைனாலுமே நம்ம கை கவுளி மட்டும் இயக்குனாலும் நிற்கும். பட் மகரிஷி இந்த இடத்துல அதை பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கிறதுனால நான் அவருடைய கை பொசிஷன் வச்சு கனெக்ட் பண்ணி இதனால அவர் வந்து அந்த பாயிண்ட்டையும் இதுல நன்மைகள்ல சேர்த்திருக்காரா இருக்கலாம். ஏன்னா வேற ஏதாவது காரணமும் இருக்கலாம். என்னோட புரிதல்ல இதனால அவர் அந்த பாயிண்ட்டை சேர்த்திருக்கலாம்னு சொல்லி நான் அதை பாயிண்ட் அவுட் பண்ணேங்க. அவ்வளவுதான். இது நீங்க சொன்னது வந்து லங்ஸ்ல ஃபர்ஸ்ட் பொசிஷன் தானே? லங்ஸ் எக்ஸசைஸ்ல வர ஃபர்ஸ்ட் பொசிஷன் தான். ஃபர்ஸ்ட் இல்ல எந்த இதுக்கு கேக்குறீங்க ஐயா? இல்ல நீங்க இந்த இது சம்பந்தமா சொன்னது, ஃபிக்ஸ் சம்பந்தமா சொன்னதோட பாயிண்ட் இல்ல அந்த இது நம்ம காதை பொத்துறோம் இல்லைங்களா? காது வைக்கிறோம், காது மேல கை வைக்கிறோம் இல்லைங்களா? அப்ப நம்மளுடைய நடுவிரல் போய் படுற இடம் அப்படிங்கிறது வந்து சுண்ணாம்பு காலமா இருக்குங்கய்யா. ஓகே ஓகே. நான் ஏன் இதை சொன்னா, நான் டிசம்பர் 2023 ஒருத்தர் ஜாயின் பண்ணார். நான் ஒசூர்ல இருந்து பேசுறேங்க. அவருக்கு வந்து இந்த இஷ்யூ இருந்துட்டே இருந்தது. இந்த இஷ்யூ தான் அவர் பிரச்சனை. ஆக்சுவலா அவங்களுக்கு எப்ப வேணாலும் ஃபிக்ஸ் வந்துடும். அதுதான் அவரோட இஷ்யூவே ஆக்சுவலா. ஓகே. சோ நம்ம எக்ஸர்சைஸ் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கையில சாவி கொடுப்பாங்க பாத்தீங்களா? அந்த சாவினால நிக்காது. அந்த சாவி போய் அழுந்துற இடம் வந்து கட்டை விரல் சந்துல போய் அழுந்தும் பாருங்க. ஓகே ஓகே. அந்த கவளி காலம் வந்து ஆக்டிவேட் ஆகி தான் நிக்கும். ஓகே ஓகே. அதான் இன்ட்ரெஸ்டிங் தான். இப்போ அந்த நான் சொல்ற பர்சன்ஸ்க்கு வந்து இப்போ அந்த இஷ்யூவே இல்லை, வேற எந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது இல்லை. இப்போ அவரு ஜாயின் பண்ண ஒரு க்ளோஸ் டு 6 monthsலயே அந்த இஷ்யூ அரெஸ்ட் ஆயிடுச்சுங்க அவருக்கு. ஆக்சுவலா எதுல ஜாயின் பண்ணீங்க? அதாவது ஃப்ரெஷ்ஷா ஒரு நியூ கேண்டிடேட் ஜாயின் பண்ணாங்க டிசம்பர்ல 2023ல. அவருக்கு இந்த இஷ்யூ இருந்தது. எப்ப வேணாலும் ஃபிக்ஸ் வந்துடும் அவருக்கு. அதான் இஷ்யூ அவருக்கு. அதுக்காக தான் ஜாயின் பண்ணாங்க. ஒரு குறைஞ்சது ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் அவருக்கு அந்த இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா நம்ம பயிற்சி பண்ணதுக்கு அப்புறம் 2 வருஷமா அவர் அந்த இஷ்யூ இல்ல அவருக்கு. இல்ல ஆக்சுவலா நான் கொஞ்சம் தாங்க சொல்லியிருக்கேன். நிறைய புள்ளிகள் வந்து அந்த மாதிரி பிரெயின நர்வ்ஸை வந்து கரெக்ட் பண்ணக்கூடியதான புள்ளிகள் நிறைய கவர் ஆகுதுங்க. எல்லாத்தையும் சொன்னா ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கும் தான் நான் வந்து செலக்டடா சில புள்ளிகளை மட்டும் சொன்னேங்கய்யா. இன்னும் அக்யூப்ரெஷர் பாயிண்ட் எல்லாம் சொன்னா நிறைய வரும் உங்களுக்கு. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, மகரிஷி வந்து குறிப்பிட்டு ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த ஆழ்ந்து மூச்சு இழுக்கணும், மெதுவா விடணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. கையை இப்படிதான் வைக்கணும்னு சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் எதுக்குன்ற இல்லாம அதே மாதிரியே நம்ம ஃபாலோ பண்ணாலே அந்த நன்மைகள்ங்கிறது வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அப்படி இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம ஏனோதானம் தான் நிறைய பேர் அப்படிதான் செய்யறோம், என்னையும் சேர்த்துதான். அப்போ அப்படி செய்யும் பொழுது பயிற்சியில தவறு கிடையாது, நம்ம மேலதான் தவறுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் எப்போ கிளாஸ் எடுத்தாலுமே பர்டிகுலரா இந்த இப்படி சொல்லியிருக்காருன்னா அப்படித்தான் செய்யணும் அப்படிங்கிறத நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லிக்கிட்டே இருப்பேங்கய்யா. அதனால நம்ம அதை கரெக்டா ஃபாலோ பண்ணோம்னாலே நம்மளுக்கான ரிசல்ட் வந்து கரெக்டா இருக்கும். அப்படி இல்லாம நம்ம ஏனோ தானோன்னு பண்ணும்போது, ஏன்னா பிகினிங்ல இருந்தே நம்ம அப்படிதான் இப்ப கைப்பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அவர் ஸ்பெசிபிக்கா கையை வந்து காதை ஒட்டி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த ஒட்டி அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா அந்த ஒட்டி செய்யும் போது அந்த குற்றி வர்மம், அந்த சுண்ணாம்பு காலம், பொய்கை காலம், ஆசான் காலம் எல்லாமே ஆக்டிவேட் ஆகும். அப்ப அதுக்கான பெனிஃபிட்ஸ் எல்லாமே கிடைக்கும். சும்மா நம்ம வந்து கையை ஏனோ தானோன்னு சுத்துறோம்னா அதுக்குரிய பெனிஃபிட் இல்லாம இருக்காது. பட் பர்ஃபெக்டா அவர் சொன்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் வேணும்னா அவர் சொன்ன மாதிரியான நிலைகள்ல நம்ம பண்ணணும் அப்படிங்கறதுல நான் சொல்லிக்கிட்டே இருப்பேங்க ஐயா. ரொம்ப நன்றி. நன்றி.
அடுத்தது லட்சுமி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இப்போ வந்து நான் இப்ப இங்க மன்றம் சொல்லி கொடுத்துட்டு இருப்போம். அப்ப நான் பொதுவா நான் எப்படி சொல்வேன்றத நான் உங்களுக்கு சொல்லுறேன். நம்ம முதல்ல இந்த நியூரோமஸ்குலார்னு அந்த நம்ம வஜ்ராசனத்துல வரும் பொழுது அந்த முதல் 2 நிலை ஜீரண உறுப்புகளுக்கு ஆக்சிஜன் நிறைய கிடைக்கும் அப்படின்ற பெனிஃபிட் ஒண்ணு சொல்லுவோம். அப்புறம் அந்த கணையம் அது அந்த சின்முத்திரை வைக்கும் பொழுது ஆக்டிவேட் ஆகுது, இந்த உறுப்புகள் ஆக்டிவேட் ஆகுது சொல்லுவோம். அதுக்கப்புறம் அடுத்த 5 நிலைக்கு வரும் பொழுது எனக்கு அதுல ஒரு டவுட். நம்ம கைய ரைட்ல வச்சுட்டு இந்த இந்த இடது கை கை இந்த காது தொடுற இடம் முக்கியம் இல்லையா? இந்த நம்மளுடைய இந்த நெஞ்சை அழுத்துறது தான் முக்கியமா? அது ஒரு டவுட் இருக்கு. அதுக்கப்புறம் நான் அதுல என்ன எல்லாருக்கும் பொதுவா சொல்லுவேன்னா, லங்ஸ் பகுதி பகுதியா காற்றால் நிரம்புதுங்க. ஒரு பெரிய ஃபுட்பால் ஒரு ஃபீல்ட் அளவுக்கு விரியக்கூடிய லங்ஸ் சுருங்கி வைக்கப்பட்டிருக்கு. நம்ம பகுதி பகுதியா அதை முழுக்க விரித்து கொடுக்கும் பொழுது அதோடைய கொள்முதல் அதிகமாகுது, ஆக்சிஜனேட் ஆகுது. ஸோ இதுதான் பொதுவா சொல்றது. இப்பதான் இதுல இவ்வளவு வர்மா பாயிண்ட் இது இன்வால்வ்டுன்னு எல்லாம் தெரியும். இப்ப நம்ம நார்மலா பொதுவா வரவங்களுக்கு நாம அதுல டவுட் கேக்குறவங்களுக்கு வேணா வர்மா பாயிண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு சொல்லலாம். இது இந்த அளவு இதுதான் இதுல முக்கியம் இல்லையா? இந்த லங்ஸ் கொள்முதல் ஆகுறது தானே மிக முக்கியமான விஷயம். கண்டிப்பா நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட் தாங்கம்மா. இதனோட பர்பஸ்ங்கிறது லங்கு ஃபுல்லா நம்ம யூட்டிலைஸ் பண்ணணுங்கிறது தான் இதனுடைய பர்பஸ். சைட்ல அவர் ஆரோக்கியமான நுரையீரல் தான் ஆரோக்கியமான இதய செயல்பாட்டிற்கு அடிப்படை. அதனால அவர் இந்த எக்ஸசைஸோடயே இதயத்தையும் ஸ்ட்ராங் பண்றதுக்கான புள்ளிகளையும் ஆக்டிவேட் பண்றதுக்கு இதுல வாய்ப்பு கொடுத்திருக்காரு அப்படிங்கிற புரிதல் உங்களுக்கு இருந்தா போதும். இது சேர்த்துக்கலாம் இருக்கு. ஆனா அந்த ஒரு பாயிண்ட் சேர்த்துக்கலாம். இனிமேல் நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் நுரையீரல் மட்டும் சொல்லி இருப்போம். அதே மாதிரி அந்த கை நம்ம வலது கை தொப்புள் மேலையும் இடது கை காதுல எங்கேயாவது பர்டிகுலரா தொடணுமா? இல்லனா நம்ம முழங்கை மார்பை அழுத்துறதுதான் முக்கியமா? ரெண்டுமே வேணும்மா, ரெண்டுமே வேணும். பிகினிங்ல அந்த பிளெக்சிபிலிட்டி இருக்காது, செய்ய செய்ய அது நல்லாவே வரும்மா. ரெண்டுமே முக்கியம் தான். உங்களுக்கு காதை ப்ராப்பரா வைக்கிறது காதுலங்கிறதும் முக்கியம் தான், கை இங்க அழுத்தணுங்கிறதும் முக்கியம் தான். காது மேல வைக்கணும், மேல வைக்கணும். ஆமா ஆமா, படத்துல அப்படிதானே மகரிஷி போட்டிருப்பாரு சொல்லியிருப்பாரு. ஆமா. ஓகே ஓகேம்மா, ஓகே ஓகே. அதே மாதிரி முதல் 2 நிலை முதல் அந்த சின்முத்திரை கணையம்மா தான் நமக்கு ஆக்டிவேட் ஆகும் இல்லையா? சின்முத்திரை அதாவது என்ன சொல்றது, இதயத்துல இருந்து நம்ம நாடி பாப்போம் இல்லைங்களா கையில, அது வெளிப்புறமா தானே பாப்பாங்க. நீங்க டாக்டர்கிட்ட போனா கை கட்ட விரலுக்கு கீழே வச்சுதானே பாப்பாங்க நாடிய. ஆமா ஆமா. அந்த இடத்துலதான் ரேடியல் நரம்பு சொல்றது ஆர்டரி இருக்குது. இப்ப சின்முத்திரை வைக்கும் போது அதனுடைய இது கட்டுப்படுத்தப்படுது. அப்போ டைரக்டா ஹார்ட்ல இருந்து வரக்கூடியது அப்படிங்கும் போது ஹார்ட் அது கண்ட்ரோல் பண்ணுது, ஹார்ட்டை ரேட்டை குறைக்குது, அப்ப ஸ்ட்ரெஸ்ஸ குறைக்குது அந்த முத்திரை அப்படின்னு ஒரு புரிதலுக்கு நான் சொன்னேங்கம்மா. ஓகே, அதனாலதான் அது தவத்திற்கும் சின்முத்திரை நம்ம மெடிடேஷன் பண்ணும் போதெல்லாம் நம்ம வைப்போம் இல்லைங்களா, அப்போ அது இதய ஓட்டத்தை கட்டுப்படுத்துது அப்படிங்கும் போது ஸ்ட்ரெஸ் லெவல் குறையுது. அப்ப மெடிடேஷன்ல நம்மளால இன்னும் ஆழ்ந்து போக முடியும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த முத்திரை வைக்கிறோம் அப்படின்னு ஒரு புரிதல், இன்னொரு வகையான புரிதலுக்கு நான் அதை கொடுத்துருக்கேங்கம்மா. அந்த 2ஆம் நிலைக்கு அது அழுத்தும் இடம் வயிற்றுல எதுக்குமா? அது ஆதிமுத்திரை அந்த ஆதிமுத்திரை வச்சு நம்ம அந்த இடத்தை அழுத்துறோம் அப்படிங்கிறது. ஆதிமுத்திரையில உங்களுக்கு தட்சணை காலம், குழிஞ்சான் வர்மம், உள்மணி பத்த வர்மம், உள்ளங்கை வில்லை வர்மம் சொல்லிட்டு 4 வர்மங்கள் ஆக்டிவேட் ஆகுதுமா. அது எல்லாமே இதயத்துக்கு வலு கொடுக்கறதாவும் பாராசிம்பத்தட்டிக் ஸ்டிமுலேஷன் பண்றதாவும் இருக்கு. அதாவது நம்ம இப்ப மூச்சு பயிற்சிக்குள்ள போகும்பொழுது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 நிமிடத்திற்கு நம்ம இத்தனை மூச்சு வாங்குறோம்னா இதுல 5 தான் வாங்குறோம், 5 தான் எடுக்கிறோம் நம்ம. அப்ப அந்த ஸ்ட்ரெஸ் லெவல் குறையுது இல்லைங்களா? அதுக்கு முன்னோட்டமா இந்த ஸ்ட்ரெஸ் லெவலை குறைக்கக்கூடியதான புள்ளிகளை அவர் தூண்டு வச்சு அடுத்தடுத்த லெவலுக்கு நம்மளுக்கு எக்ஸசைஸா கொடுத்திருக்காருங்கிற மாதிரி புரிதலுக்கு நான் வந்தேம்மா. சரிம்மா, மிக்க நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கணேஷ் ஐயா.
வாழ்க ஐயா, தியாகராஜன் ஐயா, எல்லாம் நான் சேஃபா இருக்கீங்கல்ல சவுதியில? ஏன்னா நம்ம நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஒரு பிரச்சனை இல்லைங்கய்யா, வாழ்க நல்ல வளமுடன். விஷயம், வாழ்கணும். அப்புறம் அம்மா, நான் கணேஷ்மா, என்ன வந்து ஆதம்பாக்கத்துல இருந்து பேசுறேன். இப்ப வாழ்க நம்ம வளமுடன். வாழ்க வளமுடன்மா, அக்கு பிரஷர்ல லங்ஸோட பேர் கிளாண்ட் வந்து லார்ஜ் இன்டெஸ்டைன், அதான் பெருங்குடல்னு சொல்லுவாங்க. ஆமா ஆமாங்கய்யா. இப்ப நம்ம வந்து பெனிஃபிட் வந்து இந்த லங்ஸ்க்கு பண்ணும்போது அந்த பெருங்குடலோட ஆக்டிவிட்டி கூடும், அதோட பெனிஃபிட் எதுவும் இருக்காமா? நம்ம இது வரைக்கும் எதுவுமே நம்ம அதை டிஸ்கஸ் எதுலையுமே வரல. கிடைக்குமா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட கான்ஸ்டிபேஷனோ அந்த பெரிஸ்டாட்டிக் மூவ்மெண்ட் ஆஃப் த லார்ஜ் இன்டெஸ்டைன் இம்ப்ரூவ் ஆகுமா? இது ஒரு கேள்வி. ரெண்டாவது கேள்வி வந்து நான் பண்ணும்போது காயக்கல்பம் பண்ணும்போது எனக்கு அந்த வெலாசிட்டி கிடைக்க மாட்டேங்குது. அது வந்து லங்ஸோட கெப்பாசிட்டி கம்மின்னு அர்த்தமா, இல்ல அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம்? இதான் மாதிரி என்னோட 2 கேள்வி. புரியல. வெலாசிட்டி கிடைக்க மாட்டேங்குதுன்னா எப்படி அந்த சொல்றீங்க? சவுண்ட் வர மாட்டேங்குது. இப்ப சிலவங்க எல்லாம் பண்ணும்போது காயக்கல்பம் போட்டு அந்த ஓஜஸ் போடும்போது நல்ல சவுண்ட் வரும். இப்ப நமக்கு அந்த ஓகே. சவுண்டும் அந்த வால்யூம் கிடைக்க மாட்டேங்குது. அது வந்து நானும் எல்லாமே அந்த பொசிஷன் எல்லாமே செக் பண்ணிட்டேன். இது வந்து நம்மளோட லங் கெப்பாசிட்டி கம்மியால அப்படி வருதா? இல்ல இல்ல நீங்க அது ஒண்ணும் இல்ல. அந்த ஸ்பைரோமீட்டர்னு ஒண்ணு விக்கும், ஊதி பாக்குறது. அதுல பாத்தீங்கன்னாலே உங்களோட லங் கெப்பாசிட்டி என்னன்னு தெரிஞ்சிருங்கய்யா. சரிம்மா. நார்மலா உங்களுக்கு நடக்கும்போது படி ஏறும்போது மூச்சு வாங்குதுங்களா? ஒண்ணும் கிடையாது, ஒண்ணுமே இல்லை, எந்த இஷ்யூ. அப்படின்னா ஒன்னும் இஷ்யூ இல்ல. உங்களுக்கு ஏதோ அத தெரியல, அந்த பேட்டர்ன் உங்களுக்கு அடாப்ட் பண்ண முடியல, அது கரெக்டா தெரியலன்னு தான் சொல்லணுங்கய்யா. ஏன்னா வந்து நீங்க இப்ப பேசும்போதும் நல்ல கிளாரிட்டியோட தான் பேசுறீங்க, நல்ல சவுண்ட் இருக்கு. அப்போ கண்டிப்பா லங் கெப்பாசிட்டில உங்களுக்கு இஷ்யூ இருக்கிற மாதிரி தெரியல. உங்களுக்கு வந்து அதனுடைய உள் இது வந்து புரியலன்னு தான் அர்த்தம். அதனால ஆசிரியர்கிட்ட கரெக்டா பயிற்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓகேவா இருக்குங்கய்யா. ஐயா கணேசன் ஐயா, நம்ம நெக்ஸ்ட் செஷன் வந்து டாக்டர் MVR ஐயா, ரவீந்திரநாத் ஐயா வந்து காயகல்பம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. அப்ப இந்த கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க ஐயா. சரி, இந்த இது மட்டும் சொல்லிடட்டும். அந்த லங்ஸ் இந்த லார்ஜ் இன்டெஸ்டைன் லிங்க் இருக்குல்ல, அதுல என்ன பெனிஃபிட் இருக்காமா இது பண்றதுல? அப்படி இல்லைங்கய்யா. ஆக்சுவலா வந்து இணை இதுன்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அக்யூப்ரெஷர் இதுல. அந்த மாதிரி லங் எல்லையும் சேர்ற பாயிண்ட வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணும்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். பட் நம்மளுடைய இதுல வந்து அந்த மாதிரி எதுவும் இல்லைங்கய்யா. சரி சரி, ஓகேமா, வாழ்க வளமுடன். வாழ்க. அடுத்து வாசுதேவன் ஐயா, சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன். டாக்டர் லதா மேடம் எங்கேயோ போயிட்டீங்க. நீங்க எல்லாம் வந்து சான்ஸே இல்ல சார். எனக்கு வந்து இந்த மாதிரி பேசுறதுக்கே ரொம்ப தயக்கமா தான் இருந்தது சார். இது வந்து எனக்கு வந்து அந்த வர்மா இதெல்லாம் ஷேர் பண்ணணும், மகரிஷி இவ்வளவு விஷயங்களை வந்து மறைமுகமா வச்சிருக்காருங்கிறது சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் இது பண்ணணும்னு நினைச்சேங்க சார். முன்னாடி எல்லாம் நான் ரொம்ப ரொம்ப குறைவு சார். அப்படிலாம் சொல்லக்கூடாது. இப்ப டவுட் கேட்கறதுக்காக போன் பண்ணிருக்கேன். இப்ப நரம்பு தசைநார் பயிற்சின்னு சொல்லிட்டு இதுக்கு பேர் கொடுத்திருக்காரு. இதுல நரம்பும் தசைநாரும் எப்படி அது லிங்க் ஆகுது, எந்த விஷயத்துல? ஏன் இந்த வேகஸ் நர்வ் வந்து இதுல வந்து இவருடைய இதுல வந்து மேக்சிமம் வேகஸ் நர்வ் கனெக்ட் ஆகுது பாருங்க சார். எல்லா பயிற்சிகளிலுமே வந்து கை பயிற்சி ஆகட்டும், கால் பயிற்சி ஆகட்டும், இல்ல இந்த நியூரோ மஸ்குலர் இதாகட்டும், எல்லாத்துலயுமே பாராசிம்பத்தட்டிக் ஸ்டிமுலேஷன் வந்து காமனா இருக்கு பாருங்க சார். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரேடியல் ஆர்டரி கனெக்ட். நான் ஃபர்ஸ்ட் அதுதான் நானுமே யோசிச்சேங்க சார். யோசிச்சுட்டு அப்புறம் பார்க்கும்போது காமனா இந்த இதனுடைய பர்பஸே வந்து நம்மளுடைய மைண்ட் வேவ் லென்த்தை வந்து குறைக்கிறது. அப்போ பாராசிம்பத்தட்டிக் ஸ்டிமுலேஷன் ஆல் ஓவர் எல்லா எக்ஸசைஸ்லயுமே பாராசிம்பத்தட்டிக் ஸ்டிமுலேஷன் இருக்குங்க சார். அந்த ஸ்டிமுலேஷன் இருந்தாவே அதுதான் இதனுடைய பர்பஸ். நம்ம யோகாவினுடைய பர்பஸே வந்து பாடியை வந்து ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட் மோட்ல வச்சுக்கிறது தானே சார் இதனுடைய நோக்கமே. ஆமாமா, ரொம்ப சரி. அதே மாதிரி இந்த சின்முத்திரை வச்சுட்டு எக்ஸசைஸ் பண்றோம்ல இடுப்பு குழியில, கை வைக்கும் போது அவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்கிறது இல்லையே, அது கரெக்ட் தானா? கம்ஃபர்டபுளா இல்ல அப்படின்னாலும் அது வைக்க சொன்னதனுடைய பர்பஸ் இதுவாக இருக்கலாம்னு சொல்லிதான் நான் வந்து அந்த பாயிண்ட்ஸ் சொன்னேங்க சார். ஆக்சுவலா அந்த இடத்துல நம்ம வைக்கும் பொழுது நம்மளுக்கு ஹெர்னியா ரிஸ்க் வந்து வராது. அந்த 3 விரலை நீட்டும் பொழுது இருக்கக்கூடிய அந்த நடுவிரல் படக்கூடிய இடம் வந்து ஆமை காலம். அது வந்து ஸ்பெசிபிக்கா வம்மால கொடுத்துருப்பாங்க. 45 டிகிரி ஆங்கிள் நம்ம வந்து இந்த போர்ஷன்ல பெண்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உரிமை காலம் அது வந்து தொப்புள்ள இருந்து 6 விரல் மேல இருக்கும்.
நீங்க அதை படுத்து பாருங்க, கரெக்டா அந்த எண்டு பாயிண்ட வந்து நீங்க விரல் வச்சு பாத்தீங்கன்னா 6 விரல் கரெக்டா இருக்கும். அது வந்து ஆக்டிவேட் ஆகி அது வந்து பான்கிரியாஸை ஸ்டிமுலேட் பண்ணி சுகரை கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிறது வர்மால போட்டிருப்பாங்க சார். நான் அதுக்காகவே பர்பஸ்ஃபுல்லா வச்சு குனிஞ்சி செக் பண்ணி பார்த்தேன் சார் 6 விரல் வருதான்றதெல்லாம். ரொம்ப 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 நன்றி, ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்து வேற யாராவது கேள்விகள்? டாக்டர் அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. நம்ம ஆதிமுத்திரை வச்சு தொப்புளு கீழே அடி வயிற்றுல வைக்கும்போது நம்மளுடைய அட்ரினல் கிளாண்ட் ஆக்டிவேட் ஆகும்னு சொல்லி நம்ம ஆடியர்ல ஒரு தடவை ஒரு பேராசிரியர் சொன்னாங்க. ஆகும்மா, ஆகும். நான் தான் சொன்னாங்களேம்மா, அதாவது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நான் இந்த விஷயங்களை சொல்லியிருக்கேன். இன்னும் ஒவ்வொருத்தவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல நிறைய விஷயம் வரும். எல்லாத்தையும் நம்ம ஒன்னா தொகுக்கிறதுக்கான ஒரு முன்னேற்பாடு தான் இந்த கலந்துரையாடல்மா. ஓகே ஓகே. இப்போ இந்த தசைநார் மூச்சு பயிற்சி அப்படின்னு சொல்லும்போது நம்ம முதல்ல சின்முத்திரை வச்சுட்டு தொடை இடுக்குல வச்சு மூச்சு இழுத்துட்டு குனிகிறோம். இப்போ டயப்ரம் வந்துட்டு நமக்கு வந்து அழுத்தப்படும். மூச்சு இழுக்கும்போது அது சுருங்கும் போது உள்ள இருக்க வயிற்றுல இருக்கக்கூடிய அழுத்தத்தை அது சரி பண்ணுது அப்படின்னு நான் படிச்சு பார்த்தேன். சரிங்களா? ஓகே. அந்த இது எல்லாமே நம்மளுக்கு காமனா தெரிஞ்ச விஷயங்கள். தெரியாம இருக்கிற விஷயம் என்ன அப்படிங்கிறதுக்காக நான் அந்த பாயிண்ட்ஸை மட்டும் நோட் பண்ணியிருக்கேங்கம்மா. ஏன்னா தசைநார் மூச்சு பயிற்சி அப்படிங்கிறதே டயப்ரமை ஆக்டிவேட் பண்றது, டயப்ரமேட்டிக் பிரீத்திங்கை வந்து தூண்டு வைக்கிறதுங்கிறது தான் இதனுடைய மெயின் நோக்கமே. சரிங்களா? அதனால அதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். தெரிஞ்ச விஷயத்துல தெரியாத ஆஸ்பெக்ட் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்து அதை மட்டும் நான் இங்க பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கேங்கம்மா. நான் அந்த 2 கைகளையும் நம்ம சின்முத்திரை வச்சு அந்த தொடை இடுக்குல வச்சு அந்த பயிற்சி செய்யும் போது எனக்கு அந்த ஜாயிண்ட் அந்த தொடையும் வயிறும் சேரக்கூடிய அந்த இடத்துல எனக்கு பெயின் இருக்கும். அது இந்த பயிற்சி செய்யும் போது அந்த பெயின் எனக்கு சுத்தமா ரிலீஃப் ஆயிடுச்சு. ஓகே. அதான் நம்ம ஒரு பெயின் இருக்கிற இடம்ங்கிறது வந்து நேத்து நான் சொன்ன மாதிரி அப்படிதான். உங்களுக்கு வந்து தசையில டீஹைட்ரேஷன், அந்த ஃபேஷியால டீஹைட்ரேஷன் வரும்பொழுது ஸ்ட்ரெச் ஆகி பெயின் இருக்கும். இப்ப லிம்பாட்டிக் இது இன்ஃபெக்ட் ஆகி வருது அப்படின்னா அது ஆன்டிபயோட்டிக் போட்டாதான் குறையும். இதனால வரக்கூடிய அந்த பெயின், அந்த முடிச்சுங்கிறது நம்ம அந்த இடத்துல இயக்கத்தை கொடுத்தோம்னா சரியாயிடும். அதனால நீங்க அந்த இடத்துக்கான இயக்கத்தை கொடுத்துருக்கீங்க, அது சரியாகுது. அவ்வளவுதான். ஆமா. அதுக்கப்புறம் எனக்கு அந்த பெயின் வந்தது இல்ல. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த வலது உள்ளங்கை தொப்புள்ள வச்சு இடது கைகளை கொண்டு வந்து காதை ஒட்டி கிராஸா மார்புக்கு கிராஸா கொண்டு வந்து காது வைக்கிறோம் காது மேல. அப்போ இடது பக்கம் லங்ஸ் சுருங்கிடுது, வலது பக்கம் நல்லா லங்ஸ் விரியுது. அதோட ஒவ்வொரு மூமெண்ட்டுக்கும் நம்மளுடைய ஒவ்வொரு மசில்ஸ் வந்துட்டு அது ஆக்டிவேட் ஆகும் இல்லையா? அப்போ இது இந்த கைகளை வந்து நம்ம நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி இப்படி நல்லா ஒரு 90 டிகிரி அந்த ஷேப்ல வைக்கும்போது ரைட் சைடு மகரிஷி வந்து ஒரு இதுல சொல்லுவாங்க, நம்மளுடைய தவறான மூமெண்ட் படுக்கும்போது ஏதோ ஒரு பொசிஷன்ல நம்ம படுத்திருப்போம், ஏதாவது ஒரு நிலையில மாறி இருப்போம், அப்பெல்லாம் நம்மளுடைய லங்ஸ் வந்து சுருங்கிரும். அந்த சுருக்கத்தை நீக்கிறதுக்கு நம்ம வந்து அந்த சுருக்கம் இருக்கும்போது அது வந்து லங்ஸ் வந்து நல்ல ஆக்சிஜன் காற்றை இழுக்காது. அந்த சுருக்கத்தை நம்ம நீக்கணும் அப்படின்னு தான் அந்த பயிற்சி கொடுத்திருக்கேன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா அதுதான் இதனுடைய நோக்கமே. அதனாலதானே ஒவ்வொரு நிலையிலயும் வந்து நுரையீரலோட ஒவ்வொரு பகுதி வந்து தூண்டுவிக்கப்படுது. ஆமா, அது ஒவ்வொரு கீழ இருந்து மேல் பகுதி வரைக்கும் தூண்டுவிக்கிறோம் இந்த பயிற்சியில. அதுதான் அதனுடைய நோக்கமே. ஓகே ஓகே. அது அப்படின்னால நம்ம நல்லா விரிச்சு வைக்கும்போது லங்ஸோட ஃபுல் ரைட் சைடு மட்டும் லங்ஸ் ஃபுல் கெப்பாசிட்டியோட நல்லா விரிஞ்சு இருக்கும் போது நம்ம மூச்சு இழுக்கும் போது உள்ளுக்குள்ள நிறைய அதை உணர்வா வச்சு நம்ம அந்த பயிற்சியை செய்யும் பொழுதுதான் அதுக்கான பலன் கிடைக்கும்ங்கிறதுக்காக தான் கத்துக்கிற வரைக்கும் தான் கண்ணை திறந்து செய்யணும். அதர்வைஸ் கண்ணை மூடிட்டு தான் செய்யணும். எந்த பயிற்சியை கண்ணை திறந்து செய்யணுமோ அதை மட்டும் கண்ணை திறந்து செய்யணும்ன்றத சொல்லியிருப்பாங்கம்மா முன்னாடியே. ஓகே ஓகே, ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மேடம், இந்த நுரையீரல் வந்து இதயம் இயங்குற மாதிரி தானா இயங்குறதுங்கிறது கிடையாது இல்ல? நுரையீரல்ங்கிறது விரியறதுங்கிறது கீழே இழுக்கப்படுது, அப்படித்தானே மேடம்? ஆமாங்க. ஆக்சுவலா வந்து நுரையீரல்ல தசைகளே கிடையாதுங்கய்யா.
அத வந்து இயக்குறதுங்கிறது அந்த மார்பு தசைகள் தான். அதாவது டயப்ரமும் இன்டர்காஸ்டல் மசில்ஸும் தான் அதை இயக்குறது. நம்ம வந்து முதல் மூச்சை எடுக்கும் போதுதான் நுரையீரலை இயங்க ஆரம்பிக்கும் ஐயா. பிறந்து முதல் மூச்சு எடுக்கிற போது தான் இயங்க ஆரம்பிக்கும். இது ஹார்ட் வந்து நம்ம உருவாகும் போதே முதல்ல அதுதான் வந்து இயங்க ஆரம்பிக்கும் ஐயா. இன்னும் 2 பேர் இருக்காங்க, அவங்க கேள்விகளையும் கேட்டுக்கலாம். ராதாமா. வாழ்க வளமுடன்மா. மிகவும் அருமையா விளக்கம் கொடுக்குறீங்க. ஆமா, இந்த யூஆர்டின்னு சொல்றாங்க இல்லையா, அப்போ இந்த வைரஸ் தாக்கும் பொழுது நெஞ்சில சளி ஃபுல்லா அடைக்கும் பொழுது அப்ப நம்ம இந்த மூச்சு பயிற்சி செய்யறதுனால அந்த சளி வெளியேற்றப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதாவதுங்கம்மா, இப்ப வந்து என்ன சொல்றது, உங்களுக்கு அலர்ஜிக் பிராங்கைட்டிஸ் மாதிரி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பயிற்சி செய்யும் போது இன்னும் நம்மளுடைய அட்மாஸ்பியர் ரொம்ப முக்கியங்கம்மா. அந்த மாதிரி டைம்ல டஸ்ட் ஃப்ரீயான அட்மாஸ்பியரா இருக்கும் பட்சத்துல பிரச்சனை இருக்காது. இல்லைன்னா அது இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிடும். இதே ஆஸ்துமா கண்டிஷன்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த பிரீத்திங் எக்ஸசைஸ் வந்து ஃபார்வர்ட் பெண்டிங். நம்ம நார்மலாவே ஆஸ்துமா அட்டாக் இருக்கவங்க பாத்தீங்கன்னா கமிழ்ந்து படுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. கவனிச்சிருக்கீங்களா? ஏன்னா அவங்களுக்கு வந்து போஸ்டீரியர் சைடு ஆஃப் த லங்ல தான் வந்து ஸ்பூட்டம் கலெக்ட் ஆகும். ஸோ அந்த ஃபார்வர்ட் பெண்டிங்ல இருக்கும்போது அது வந்து ட்ரைன் ஆகி வெளியில வருங்கிறதுனால அந்த பொசிஷன்ல இருப்பாங்க. அப்போ நம்ம அந்த ஆசனாக்கள்ங்கிறது ஃபார்வர்ட் பெண்டிங் செய்யலாம். மூச்சு பயிற்சியும் நம்ம ட்ரை பண்ணலாம்மா, தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனா நம்ம செய்யக்கூடிய அட்மாஸ்பியர் ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ல இருக்கும்போது நம்ம மூச்சு பயிற்சி கண்டிப்பா டஸ்ட் ஃப்ரீயான இடம் எங்கேயுமே கிடையாது. அத செஞ்சோம்னா இன்னும் ஜாஸ்தியாகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. அத பாத்துக்கணுமா. ஓகே, அப்ப அது செய்யாம இருக்கிறது நல்லதா? இருக்கிறதே நல்லது. ஓ, ஓகே ஓகே. சோ அது அந்த லங் இத கிளியர் பண்ண ஃபெல்லம் கிளியர் பண்ண பிறகு நம்ம பண்ணதுதான் நல்லது. ஃபார்வர்ட் பெண்டிங் அந்த இது பண்ணோம்னா அது கொஞ்சம் ட்ரைன் ஆகும், உங்களுக்கு ஃப்ரீ ஆவாங்க. அது அதுக்கு நேச்சரே ட்ரைன் வந்து ஆற மாதிரி நம்ம பயிற்சியில ஏதாவது இருக்காமா? மகராசனத்துல கபாலபதி அந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம். பட் அதுதான் நம்மளுடைய அட்மாஸ்பியரே ரொம்ப டஸ்டா இருக்கும்போது நம்ம அதை ட்ரை பண்ண இருக்கிறது தானே எடுக்கிறது. எதுக்குமா? இல்ல இல்ல இல்ல, கபாலபதி வந்து அது மட்டும் கிடையாது, லங்கையும் அது வந்து சைனஸ் மட்டும் தானே உங்களுக்கு? அப்படி கிடையாதுங்கம்மா, அது அப்பர் ரெஸ்பிரேட்டரியும் அது கனெக்ட் பண்ணும். சைனஸ் மட்டும் கிடையாது. ஏன்னா நம்ம கபாலபதி பாத்தீங்கன்னா வயிறோட சேர்த்து தான் பண்ணுவோம் பாருங்க. வயிறு வேக வேகமா வந்து வந்து போகும் பாருங்க. அப்டமன் பிரீத்திங்கோட சேர்த்து தான் நம்ம கனெக்ட் பண்ணி தான் பண்ணுவோம். ஆமா ஆமா ஆமா. ஓகே ஓகே ஓகே. வாழ்க. அடுத்து சமுத்திரக்கனி ஐயா. வணக்கம், வாழ்க வளமுடன்மா. அருமையான ஸ்பீச், எல்லாருமே பயனுள்ளதான விஷயம். இப்போ எனக்கு அதாவது இப்போ நம்ம பயிற்சியில் வந்து நிறைய மகரிஷி வந்து பருவுடல், நுண்ணுடல், காந்த உடல், எனர்ஜி பாடி மூணுமே சேர்த்து தான் இதை கொடுத்துருக்காங்க. என்னுடைய புரிதலை நான் சொல்கிறேன். இப்போ சின்முத்திரை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வச்சு இப்போ செய்யும்போது அது வந்து மூலாதாரம் தொடர்புடைய தசை மண்டலங்கள், நரம்பு மண்டலங்கள் தூண்டப்படுது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சுவாதிஷ்டானம், நமது ஆதிமுத்திரை வச்சு கரெக்டாக வைக்கும் போது தொப்புளுக்கு அடியில் கரெக்டாக சுவாதிஷ்டானம் நீர் மையம் வந்துடுது. குழந்தையும் அப்போ பார்த்தீங்கன்னா கருவில் இருக்கும்போது கர்ப்பப்பையில் நீருக்குள்ளே இருக்கிறதுனால தான் அந்த கைகளை குழந்தைய அப்படி வச்சிருக்குதுன்றது ஒரு சயின்டிஃபிக்கான ப்ரூஃப் இருக்கு. அதுக்கப்புறம் மணிப்பூரகம், அதுக்கப்புறம் தொப்புள் வந்து பார்த்தீங்கன்னா மணிப்பூரகத்தில் அழுத்தி அது ரெண்டுமே வஜ்ராசனத்தை உட்காந்துருப்போம். ஃபர்ஸ்ட் மூலாதாரமும் சுவாதிஷ்டானமும் வஜ்ராசனத்தில் ஒரு செயின் லிங்க். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அமர்ந்த சுகாசனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மணிப்பூரகமும் அநாகதத்தையும் அதன் சார்ந்த தசை மண்டலங்கள், நரம்பு மண்டலங்கள் தூண்டப்படும். இதனோட தொடர்புடைய சூக்ஷ்ம சரீரத்துக்கும் நமக்கு இதுல பயிற்சி இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ இது இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கால்களை நீட்டி உட்காந்துட்டு நம்ம காலுக்கு உள்பக்கமும் வெளிப்பக்கமும் திருப்புறோம் இல்லைங்களா? அதுவே மூலாதாரத்தை உண்டு பண்ணது. அதனாலதான் நம்ம காயகல்பத்துல கால்களை இப்படி திருப்பி வைக்கிறோம். மூலாதாரத்துல இருந்து குண்டலினி சக்தி மேல எடுக்கிறதுக்காக தான் கால்களை திருப்பி வைக்கிறோம். இதுக்கு பேசிக்காவே பாத்தீங்கன்னா மகரிஷி அடிப்படையில பயிற்சியில கொடுத்திருக்காரு. உடற்பயிற்சியில வந்து பாத்தீங்கன்னா கால்களை உள்பக்கம் இப்படி குவிக்கும் போது இடுப்பு பகுதி நல்லா பிரியும் போது மூலாதாரத்துல இருந்து குண்டலினி சக்தி மேல வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதுவும் இல்லாம நம்ம கெண்டைக்கால்ல உருட்டுறோம் இல்லையா, அப்போ அதுவும் வந்து மூலாதாரத்தினுடைய தொடர்புடையதுதான். ஸோ நம்மளுடைய பயிற்சிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரம், அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா கண் பயிற்சி, அதுக்கப்புறம் நரம்பு தசைநார் மூச்சு பயிற்சி முடிஞ்சு, அதுக்கப்புறம் கண் பயிற்சி முடிஞ்சதுக்கப்புறம் உச்சந்தரையில சகசிராரத்துல நம்ம கவனம் வச்சு இடகலை பிங்களை நாடி
ஆக்டிவேஷன் பண்ணி உச்சந்தலையில சகசிராரத்தை இது பண்றோம். அப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உயிரினுடைய படிநிலைகள் தான். மூலாதாரம், சுவாதிஷ்டானம் இதையெல்லாம் வந்து அதன் சார்ந்த உறுப்புகளையும் அதன் சார்ந்த நரம்பு மண்டலங்களையும் அதன் சார்ந்த சூக்ஷ்ம சரீரத்தையும் அதன் சார்ந்த தசா நாடிகள் எல்லாத்தையுமே நம்ம பஞ்சபூதங்கள் அது சார்ந்த பஞ்சபூதங்கள் எல்லாத்தையுமே மகரிஷி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு கண்டிப்பா அற்புதமான சூப்பர் விஷயம். சூப்பர் இது சூப்பர். நீங்க இப்படிதாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கண்ணோட்டத்துல பார்க்கும்போது நிறைய விளக்கங்கள் கிடைக்குதுங்க ஐயா. நன்றி நன்றி கண்டிப்பா நன்றி நீங்க சொன்னதுல நன்றி. நிறைய வாழ்க பாயிண்ட்ஸ் வளமுடன். நிறைய கிடைச்சதுமா. ஓகே. இதுதான் நன்றிங்கம்மா. நன்றிமா. வாழ்க நன்றிங்க ஐயா. நன்றி. டைம் ஆயிடுச்சு. வாழ்க வளமுடன். மாணிக்கவாசன் ஐயா. மிக அற்புதமா சொன்ன லலிதா அம்மா அவர்களுக்கு பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அடுத்த வாழ்க முறை இன்னும் வளமுடன் நீங்க ஐயா இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு. அடுத்த தடவை இன்னும் நீங்க பிரசன்டேஷன் மாதிரி கொடுத்தீங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நன்றி. இல்ல கண்டிப்பாங்க ஐயா. அதுக்கான டைம் ரொம்ப ஈவினிங் 4:30க்கு தான் இல்ல இன்னைக்கு இல்லம்மா, இதை நீங்க ப்ரிப்பேர் பண்ணி கண்டிப்பா கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாங்க ஐயா. கண்டிப்பா அது கண்டிப்பா தயார் பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாருக்கும் பயன்படும். கண்டிப்பா வாழ்க கண்டிப்பாங்க ஐயா. வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வளமுடன் ஐயா. ஐயா அம்மாவோட நம்பரை ஷேர் பண்ணா நல்லா இருக்கும். வாழ்க வளமுடன். ஓகே நன்றிமா. குரூப்ல வாழ்க ஷேர் வளமுடன். பண்றேங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மாணிக்கவாசன் ஐயா. நன்றிங்க. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் ஐயா. ஜெயராஜ் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க ஐயா. ஐயா சேதம் அடிச்சிட்டீங்க எப்படியோ. மாடு கண்ணுக்குட்டி போட்டுட்டு இருக்குதுங்க. எல்லாம் இங்க இருக்கிறோம், மாட்டுக்கொட்டாயில இருக்கிறோம். ஓகே ஓகேங்க. க்ளோஸ் ஐயா பண்ணிடலாம். இன்னைக்கு 83 பேரு, நேத்து 50 பேருக்கே சொன்னீங்க. வாழ்க 95 வளமுடன். 99 வாழ்க வளமுடன். 99. அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த நிகழ்வை இந்த அளவில் நிறைவு செய்கிறோம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க